வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க மிக முக்கியமான வரப்போற ஆஃபில் எக்ஸாமுக்கு மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள், 4 மதிப்பெண் வினாக்கள், 7 மதிப்பெண் வினாக்கள். 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் அப்படின்றது பார்க்க போறோம். சார் இதை பார்த்தா நான் 75 எடுத்துடலாமா அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா 70 அப்படின்றது கிராஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நான் சொல்லக்கூடிய முக்கியமான வினாக்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் சார் இங்க இருக்கிற நான் ஹைலைட் பண்ணிருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சா நான் 70+ எடுத்துருவேனா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த இருக்கக்கூடிய ஹைலைட் பண்ண கொஸ்டின்ஸை ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 70+ எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படின்றது படிக்கணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைசிஸ் பண்ணேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க ஒரு 2 மார்க் ஒரு 3 கொஸ்டின் 2 மார்க் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்றாங்க, 2 கொஸ்டின் தூக்கி 4 மார்க்ல வச்சு இந்த 2 கொஸ்டின் எழுதுப்பா அப்படின்னு கேட்கறாங்க. சரி 4 மார்க்ல தான் அப்படி கேட்கறாங்க, 7 மார்க்லயாச்சும் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 3 2 மார்க் எடுத்து சேர்த்து வச்சு ஒரு 7 மார்க் எழுதுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதனால என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம் அப்படின்றதுனால தெரிய வருது. நான் இதுல ஹைலைட் பண்ணிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான வினாக்கள் அப்படின்றத ஹைலைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டியது இது மட்டும் படிச்சா பத்தாது, எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும். அது மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா 75க்கு 70+ அப்படின்றது எடுக்கலாம். இது தமிழ் மீடியம் பசங்களுக்கு மட்டும் நான் சொல்ல போறேனா அப்படின்னா கிடையாது. தமிழ் மீடியம் அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சயின்ஸ் புக் எடுத்து வைங்க, ஒரு பென் எடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களோட சயின்ஸ் புக் எடுத்து வைங்க. என்ன பண்ணணும், அடுத்து ஒரு பென் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு நான் ஒரு லெசனா போவேன். ஒரு லெசனா போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் அதை ஸ்டார் போட்டுக்கலாம், இல்ல ஹைலைட் பண்ணி வச்சீங்கன்னா ஹைலைட் பண்ணலாம். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி சார் உங்களுக்கு தெரியுது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணேன். அப்படி பண்ணும்போது இதெல்லாம் 4 மார்க்ல கேட்டிருக்காங்க, இதெல்லாம் 7 மார்க்ல கேட்டிருக்காங்க. சார் இந்த வாட்டி 4 மார்க்ல கேட்டிருக்காங்க, அடுத்த வாட்டி அதுல 7 மார்க்ல கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம். 4 மார்க் ஒரு கொஸ்டின் தூக்கி அதுக்கப்புறம் 2 மார்க் ஒரு கொஸ்டின் தூக்கி சேர்த்து வச்சு ஒரு 7 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ப்ரியாரிட்டியான கொஸ்டின். இதை படிச்சா மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படின்றது படிக்கணும். ஆனா இதை படிக்காம போயிடக்கூடாது. புரியுதா? பார்க்கலாமா? என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட சயின்ஸ் புக்கை எடுத்து வைங்க. நான் என்ன பண்ண போறதில்ல, உங்களுக்கு நடத்த போறதில்ல. இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்ல போறேன். எக்ஸாம் டைம்ல ரொம்பவே பிஸியா இருப்பீங்க. அதனால என்ன பண்ணிக்கோங்க, வீடியோ 2xல வச்சுக்கோங்க. வீடியோ என்ன பண்ணுங்க 2xல வச்சுக்கோங்க. ஏன் சார் 2x அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா பாருங்க. இது ஒரு மணி நேரம் போற வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 25 நிமிஷத்துல இந்த வீடியோ பார்த்து முடிச்சலாம். ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் சொல்லிட்டு வர போறேன். ஆனா என்னது சில பேருக்கு சார் எனக்கு சொன்னாதான் சார் புரியும், இந்த கொஸ்டின் என்ன சார் டக்கு டக்குன்னு ஏதோ சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். இந்த கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு, நிலைமம்னா என்ன, இதுல என்ன வருது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும் போது என்னது அந்த இடத்துல டைம் கொஞ்சம் இழுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க 2xல வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க டக்கு டக்குன்னு திருப்பி இந்த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் வேணுமோ கடைசி வரையும் வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் இதோட ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். அதே மாதிரி வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு 70+ எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்றது சொல்ல போறேன். நான் அனலைசிஸ் பண்ண வரையும் சயின்ஸ்ல நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது எனக்கு கிடைச்சது. அதை வச்சு என்ன பண்ணேன், இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணேன். எப்படிலாம் கேட்கறாங்க, இந்த மாதிரிலாம் எதுக்கு கேட்கறாங்க, எதுக்கு இந்த கொஸ்டினை போய் எதுக்கு கேட்கறாங்க, ஏன் இந்த கொஸ்டினை கேட்கணும் யோசிச்சு பாத்துருவோம்ல. ஏன் காத்துல ஈரப்பதத்தினால ஏன் காத்துல ஈஸியா சவுண்ட் ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த கொஸ்டினை ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அப்படி யோசிக்கும் போது எனக்கு சில விடைகள் அப்படின்றது கிடைச்சது. எப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கடைசி வரை வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்றது சொல்ல போறேன். பார்க்கலாமா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சோசியல் எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய லைவ்ஸ் நிறைய வீடியோஸ் அப்படின்றது போஸ்ட் ஆக போகுது. அதனால என்ன பண்ணிக்கோங்க, லைக் பண்ண வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக்கையும் பண்ணிடுங்க. பார்க்கலாமா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயக்க விதிகள். சார் என்ன சார் இது தமிழ்ல எடுத்து வச்சிருக்கீங்க, நான் இங்கிலீஷ் மீடியம் சார் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதே நம்பர்லாம் அங்கேயும் கொஸ்டின் இருக்க போகுது. இந்த கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடையிலி ரோம் லெட்டர் ஆர்டர் இருக்கு அப்படின்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதா தான் இருக்கும். அதுல என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க டிக் போட்டுக்கோங்க. இல்ல உங்கள்ட்ட ஹைலைட்டர் இருக்குன்னா சூப்பர், அந்த கொஸ்டின் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஏன் சார் இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா என்னது அப்படின்னா இதெல்லாம் திரும்ப கேட்டது. இதெல்லாம் திரும்ப கேட்டது. அதனால இந்த கொஸ்டின் ப்ரியாரிட்டி கொஸ்டின் வச்சிருக்கேன். இதை தாண்டி இதை கேட்க மாட்டாங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. என்னது இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. எதுல செகண்ட் மிட்டத்துல கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மிட்டத்துல கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சில கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஆஃபில் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்த கொஸ்டின். சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், நீங்க எது பண்ணுங்க எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சார், நான் 70+ எடுக்கணும் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். சயின்ஸ் சார் எனக்கு வராத சப்ஜெக்டே சயின்ஸ் மேக்ஸ் தான் சார் அப்படின்னு நீங்க சில பேர் சொல்லலாம். இருக்கிறதுலே சயின்ஸ் ரொம்ப ஈஸி. என்னது புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஒரு விஷயத்த ரொம்ப உங்களால புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா இருக்கிறதுலே எளிமையான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு சயின்ஸ் தான் சொல்லுவேன். நான் 9th படிக்கும் போது நானும் சயின்ஸ் ரொம்ப கடுப்பா இருக்கு, இதை படிக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா நான் 10th போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது அப்படின்னா சயின்ஸ். ஓகேவா, எனக்கு ஏன் அப்படின்னா எங்களோட சார் சொல்லி கொடுத்தது அந்த விதம் அப்படி. ஓகேவா, அது மாதிரி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் 42 மார்க்ஸ் அப்படின்றது போட்டிருக்கேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோல என்ன பண்ணிருப்பேன், உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டா சில வீடியோ நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஆனா தமிழ் மீடியத்துல இருக்கும். ஓகேவா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போட்டது. இப்போ நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன பண்ண போறேன், எதுலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றத சொல்ல போறேன். ஓகேவா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல உங்களுக்கு 3 2 மார்க் கேட்பாங்க. பிசிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 3 2 மார்க் கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 3 4 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. ஒரே ஒரு 7 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. கண்டிப்பா இதெல்லாம் என்னது, இது ப்ளூ பிரிண்ட். ஓகேவா, இதுபடிதான் உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது கேட்க போறாங்க. ரைட்டா, அப்ப 3 2 மார்க் கேட்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, என்னது 3 2 மார்க் கேட்பாங்க. சரி, இந்த ஒரு லெசன் இல்ல, பிசிக்ஸ்ல இருந்து ஓகேவா, இயற்பியல்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 3 2 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கப்புறம் 3 4 மார்க் கேட்பாங்க. ஓகேவா, பிசிக்ஸ்ல இருந்து 3 4 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னது, ஒரே ஒரு 7 மார்க் அப்படின்றது பிசிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில ஒன்று இருக்கு, பயாலஜில ஒன்று இருக்கு. ஓகேவா, அதனால வந்து எவ்வளவு முடியுமோ ஓகேவா, சயின்ஸ் என்ன பண்ணுங்க, அது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறப்பதான். ஓகேவா, என்னது ஒரு 1000 படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 படி ஏறப்ப என்னடா இவ்வளவு படி இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஒரு 10 படி ஏறிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம்டா அப்படின்ற மாதிரி தான். அது மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சமா நீங்க படிக்கணும். ஓகேவா, இந்த கொஸ்டின் நான் இதெல்லாம் படிச்சுட்டேன். ஓகே, ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டீங்க, யூனிட் 1ல இருந்து 22 வரை இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சிட்டீங்க. நம்ம முக்கியமா சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிட்டீங்க. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கு. ஓகேவா, என்ன இருக்கு, டைம் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல எடுத்துட்டு இந்த கொஸ்டின்ல என்னதான் சொல்றாங்க, இதுல என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும், அதை வந்து சேலஞ்ச் பண்ணி படிக்க ட்ரை பண்ணும். ஓகே, இந்த கொஸ்டின் என்னதான் சொல்றாங்க, செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம். ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்க, அந்த கொஸ்டினுக்கு நீங்க பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதை எதிர்த்து போராடி அந்த கொஸ்டின் எழுதணும். ஓகேவா, எந்த இடத்துல ஒருத்தவனுக்கு வீரனுக்கு எந்த இடத்துல வந்து மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்னா என்னது, அவன் வந்து எதிர்பார்த்து போயிருப்பான். என்னது, ஒரு 10,000 படை வீரர்கள் தான் வருவாங்க, நம்மள்ட்ட வந்து என்னது 20,000 படை வீரர்கள் இருக்காங்க, நம்ம ஈஸியா வந்து துவம்சம் பண்ணி அடிச்சு தூக்கி போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனா அவன் வந்து என்ன பண்ணான், களத்துல இறங்கி நிக்கிறான், முன்னாடி நிக்கிறான். என்னது, வீரன் வந்து முன்னாடி நிக்கிறான், தலைவன். ஆனா பார்த்தா 50,000 பேர் வந்திருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல இவருக்கு. அப்பதான் யோசிக்கிறான், நம்மள்ட்ட 20,000 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட 30,000 பேர் இருக்காங்க. ஆனா நம்மளாலையும் முடியும். அந்த செகண்ட் யோசிக்கிறான். ஓகேவா, உன்ட்ட 3 மணி நேரம் இருக்கு, அந்த 3 மணி நேரத்துல கதை அடிக்க கூடாது. ஓகேவா, அப்படின்னு வந்து சார் வீரன் தான் சார் நான் அப்படின்னு கதை அடிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், நீ வந்து பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் நான் இப்படி படிச்சேன், இந்த கான்செப்ட் நான் வந்து இப்படி படிச்சு வச்சிருந்தேன். ஓகேவா, அதான் இதுல அப்ளை பண்ணி பாக்குறேன், இதை வந்து என்ன பண்றேன், இன்னும் சூப்பரா எழுத வந்து கொஞ்சம் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், அந்த செகண்ட்ல. ஓகேவா, அந்த செகண்ட்ல நீ என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். ஓகே, நான் இதை எழுதுறேன்டா, பாத்துக்கலாம், இதுக்கு எனக்கு மார்க் வருதா இல்லையான்னு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு கதை அடிக்காம, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னாலுமே அதை நீங்க அணுகணும். ஓகேவா, எதை மாதிரி அணுகுனா நமக்கு மார்க் வரும், நம்ம முன்னாடி கிளாஸ்ல கவனிச்ச ஏதாச்சும் கான்செப்ட் இருக்கா, இல்ல வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டதுல யாழினி சார் அப்புறம் வந்து ஸ்ராவணி மேம்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஷா மேம்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க, அதுல ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் எழுத முடியுமா, அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு ரியல் டைமா ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அதை வச்சு நம்மளால எழுத முடியுமா. எதுக்கு அப்படின்னா தெரியவே தெரியல அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு. அந்த மாதிரி நீங்க மேக் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த கொஸ்டினுக்கு மார்க் இருக்கு. ஓகேவா, அதனால என்ன பண்ணணும், சயின்ஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு தமிழுக்கு அப்புறம். ஓகேவா, அதனால வந்து என்ன பண்ணுங்க, சயின்ஸ் வந்து நீங்க படிக்கணும். ஓகேவா, பார்க்கலாமா என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்க, புக் எடுத்து வச்சுக்கோங்க. ரோம் லெட்டர் 6. ஓகேவா, என்ன பண்ண போறேன், ரோம் லெட்டர் 6 அப்படின்னு சொல்றேன். என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார் போட்டுக்கோங்க. ஓகேவா, என்னது, இது வந்து ப்ரியாரிட்டியான கொஸ்டின், இது மட்டும் வருமா அப்படின்னா வரும். ஆனால் 70+ எடுக்க வேண்டும் என்றால் யார் எடுப்பா, எல்லாத்தையும் படிச்சு கைக்குள்ள வச்சிருக்கான்ல, ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கேன் சார் அப்படின்னு இருப்பான்ல, அவன் தான் என்ன பண்ணுவான், எவ்வளவு வேணா கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் வேணா கொடுக்கலாம். அவன் என்ன சொல்லுவான், நீங்க எப்படி வேணா செட் பண்ணி கொடுங்களேன், எனக்கு நான் எடுப்பேன் மார்க் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், அவன் ஃபுல் மார்க் எடுப்பான். சார் எனக்கு சயின்ஸே வராது சார், சுட்டு போட்டாலும் வராது சார், எனக்கு ஏதாச்சும் அந்த 35க்கு மேல அந்த ஒரு 50 மார்க் எடுக்கிறதாச்சும் வழி சொல்லுங்க சார் அப்படின்னா இந்த ப்ரியாரிட்டி கொஸ்டின் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா, மீதி இருக்க டைம்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின் என்னதான் சொல்லிருக்காங்க, இதுல என்னதான் வருது, என்னதான்டா இதுல சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டினை போய் அணுகி பாருங்க. அதுல சில விஷயம் உங்களுக்கு புலப்படும். அதே மாதிரி படிச்ச கொஸ்டின் திருப்பி படிங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு என்ன மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்ற மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி என்ன பண்ணணும், நீங்க அதை படிக்கணும். சரியா, ஓகேப்பா. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு நிமிடம். ஓகேப்பா, பார்க்கலாமா என்னென்ன கொஸ்டின் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க, நிலைமம் என்பது யாது, அதனோட வகைகள் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, நிலைமம் அப்படின்றது என்ன நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஓகேவா, நம்ம பைக்ல போயிட்டே இருக்கோம், திடீர்னு பிரேக்க போடுறாங்க, என்னது வடிவேல் வந்து முன்னாடி வருவார்ல, நான் என்னது நம்ம பஸ்ல கம்பியே பிடிக்க மாட்டேன்டா அப்படின்னு கையை பிடிக்காம இருப்பாரு, பிரேக் போட்டு பெல்ட் அடிப்பாருல, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தன்னை வந்து அந்த அந்த ஒரு இயக்க நிலையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அங்க திடீர்னு ஒரு ஸ்டாப் ஏற்படும் போது என்னது
அவருடைய என்ன பண்றது, அவரோட சமநிலையை சரி பண்றதுக்காக என்ன பண்றாரு, முன்னாடி போறாரு. அதுதான் வந்து நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. அதை இன்னும் சூப்பராவே லைவா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். எல்லாரும் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, 2x வச்சுக்கோங்க. ஓகேவா, டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, என்ன பண்ணிக்கோங்க, 2x வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நடத்தல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சொல்ல போறேன். ஓகேவா, 1.5 மணி நேரம் அப்படின்றது 1 மணி நேரம் வீடியோ போகுது. அதனால வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க 2x வச்சுக்கோங்க. ஒரு 25 நிமிஷத்துல பார்த்து முடிச்சிடலாம் என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத. ஓகேவா, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, 2x வச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நிலைமம் என்பது யாது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா, அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்காம இருந்ததே இல்ல. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லவா, வேறுபடுத்துக்க நீங்க இருந்துச்சு அப்படின்னா புக் இன்சைட்ல இருந்துச்சாலும் தயவு செஞ்சு அதை கண்ண மூடிட்டு படிச்சிருங்க. ஓகேவா சார், இதை மட்டும் போதுமா அப்படின்னா சில புக்கை இன்சைடும் படிக்கணும். நான் அதை சொல்றேன். ஓகேவா, புக் இன்சைட் சில கொஸ்டின் படிக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா அதெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகேவா, அதனால வந்து அதுவும் முக்கியம். இப்போ பாருங்க, அடுத்து நிலைமம் என்பது யாது? மீதி இருக்க கொஸ்டின்லாம் வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கணும். ஓகேவா, நான் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறதா ரொம்ப ப்ரியாரிட்டி. ஓகேவா, அதெல்லாம் படிக்காம தயவு செஞ்சு காலையை வச்சிடக்கூடாது எக்ஸாம் அல்ல. மீதி இருக்கிறதுலாம் என்னது, சார் நான் வந்து 70+ எடுக்கணும் சார் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா, அவங்க என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் படிக்கணும். ஓகேவா, அப்ப நிலைமம் என்பது யாது, அதோட வகைகள் யாவை? ஃபர்ஸ்ட் ஓகேவா, இது தெளிவா படிக்கணும். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஓகேவா, அடுத்து நிறை எடை வரை இவற்றை வேறுபடுத்து நீங்க இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு படிச்சிருங்க. ஏன் அப்படின்னா எப்படி வேணா கேட்கலாம். ஏன்னா டிஃபரன்ஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதனால வந்து அதையும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் திருப்புத்திறன் தத்துவம் வரையறு. திருப்புத்திறன் தத்துவம் வரையறு இது. அடுத்து நியூட்டன் 2ஆம் விதியை கூறுக. நியூட்டனோட 2ஆம் விதி என்ன அப்படின்றது கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ப்ரியாரிட்டி. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார்? சார் இப்போ ஒரு விஷயம் யோசிங்களேன், என்கிட்ட ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கொஸ்டினை கேட்கணும்? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? இது என்னது, அப்ளிகேஷன் ஓரியண்டா ஒரு விஷயத்தை பயன்படுத்துறது சம்பந்தமா இருக்கு ஒரு கொஸ்டின். ஏன் வந்து இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்? யோசிச்சு பாத்துறீங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு படிச்சதை அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை படிச்சிருக்கீங்க, ஆனா அது எப்படி இருக்கு, கான்செப்டா நம்மளோட லைஃபோட ஒன்றி போகுது. ஓகேவா, இப்போ நான் வந்து என்னது வடிவேல் வந்து முன்னாடி பல்ட்டி அடிச்சு விழுந்தாருன்னு சொன்னேன். அது என்னது, நிலைமம், இனர்ஷியா, பேசிக்காவது கொஸ்டின். ஓகேவா, இருக்கிறதுலே சயின்ஸ்ல பேசிக்கா ஒரு கொஸ்டின். அப்ப அது உனக்கு தெரியுதா? என்னது, நீ 10th படிச்சிருக்க, 1ஆவதுல இருந்து 10ஆவது வரையும் சயின்ஸ் படிச்சிருக்க, இந்த பேசிக்கான உனக்கு கொஸ்டின் அந்த தெரியுதா அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, உனக்கு தெரியுதா அப்படின்ற அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு இந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்றது செட் பண்ணுவாங்க. அப்ப ஒரு விஷயத்த ஒரு கொஸ்டின் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுல இம்பார்ட்டன்டா ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து என்கிட்ட ஏன் இந்த கொஸ்டின் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்கிட்ட கேக்குது. நீ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீ காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் சரி, இல்ல யூபிஎஸ்சி படிச்சாலும் சரி, ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, எதுல படிச்சாலும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஏன் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நான் பார்த்த பின்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் நான் பார்த்தப்போ நான் அப்படிதான் யோசிச்சேன். என்கிட்ட ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏன் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா சில கொஸ்டின் உங்களுக்கு அவேர்னஸ் கொஸ்டினா இருக்கும். புற்றுநோய் ஏற்படுவதால் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகள், அதை நம்ம அவேர் பண்ணி எழுதும் போது அதில் உள்ளது நமக்கு தெரியும். ஓ இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் ஏற்படுமா அப்படின்னாச்சும் நீ இந்த விஷயத்த படிச்சிருக்க மாட்டியா அப்படின்ற பாயிண்ட். ரெண்டாவது சயின்ஸ்ல என்னது, ஏன் விண்கலத்துல விண்வெளி வீரர் வெவ்வேறு மிதைக்கிறார், அது வந்து உனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்தலாம். ஓ இப்படிலாம் மிதக்கிறாங்களா, நான் அடுத்து இதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டா இந்த மாதிரி வந்து லைஃபோட ஒத்து போற கொஸ்டின் அப்படின்றது உனக்கு கேட்பாங்க. அதனால இந்த மாதிரி கொஸ்டின் உனக்கு வருது அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சிரு. ஓகேவா, ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒன்று எதிர்பார்க்குது. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொடுத்தாம எழுதணும், இது அவனுக்கு தெரியணும். நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறான் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு வந்து இதை சொல்ல தெரியணும். ஏன் விண்வெளி மேல மிதக்கிறாரு அப்படின்னா அது அவனுக்கு தெரியணும். அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கறாங்க. அதனால இந்த மாதிரி லைஃபோட வந்து ஒத்தி போற கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை படிக்கணும். வரையறை அந்த கொஸ்டின் தெளிவா படிக்கணும். வரையறை டிஃபைன் அப்படின்ற கொஸ்டின் வருது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கணக்கீடு கொஸ்டின் நான் கடைசியா சொல்றேன். இதெல்லாம் தான் என்னது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னது இந்த மாதிரி கொஸ்டின் வேறுபடுத்த கொஸ்டின் கன்ஃபார்ம் படிக்கணும். ஓகேவா, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க லைஃபோட ஒத்து போற கொஸ்டின் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, நான் பார்த்த கொஸ்டின் பேப்பர் ஒரு 10 கொஸ்டின் எடுத்து பார்த்தேன், அதுல உங்களோட லைஃபோட ஒத்து போற கொஸ்டின் கேட்காம இருந்ததே இல்லை. என்ன பண்ணல, கேட்காம இருந்ததே இல்லை. இந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதை நான் யோசிச்சேன், ஏன் இந்த கொஸ்டின் என்ன திருப்பி கேட்கறாங்க அப்படின்னு கேட்கறப்ப தான் எனக்கே ஒரு இது தெரிய வந்தது. ஓகே, இதை வந்து என்ன பண்றாங்க, நமக்கு இதாச்சும் தெரியணும், மினிமம் இதெல்லாச்சும் உனக்கு தெரியணும். 10th முடிச்சுட்டு வெளில வர உனது 11th 12th படிக்க போற, சயின்ஸ் குரூப் எடுக்க போற, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் மேல போய் படிக்க முடியும் அப்படின்றத என்ன பண்றாங்க இந்த இடத்துல சொல்லி தராங்க. சரி, தமிழ்ல ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் படிவம் நிரப்புக ஒரு சிம்பிளா இருக்கு, அதுக்கு எதுக்கு நீ 5 மார்க் கொடுக்கணும்? அப்படியாச்சும் நீ அந்த படிச்சிட மாட்டியா, அப்படியாச்சும் நீ வந்து உனக்கு அந்த விஷயத்தை கத்துக்க மாட்டியா? 11th போகும்போது என்ன பண்ணணும், நீயே சொந்தமா அப்ளிகேஷன் போடணும். ஒரு பேங்க் போற அப்படின்னா நீயே பணம் எடுக்கணும். இதனாலதான் என்ன பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதனால என்ன பண்ண, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி நீ எழுதணும். அதே மாதிரி இந்த விஷயம்லாம் வருது அப்படின்னா இதை நீ வந்து என்ன பண்ணணும், உனக்கு நீ தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து மிதக்குறாங்க, ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு சொல்றேன் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் உண்டு எங்கேயாச்சும் கொஸ்டின்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, புக் இன்சைடா இருக்கலாம். வானம் ஏன் நீளமா காட்சியளிக்கிறது, கடல் நீர் ஏன் நீளமா காட்சியளிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து என்னது
நிலக்காற்றுக்கும் கடல் காற்றுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணு, கண்ணை மூடிட்டு படிச்சிரு. ஓகேவா, கண்ணை மூடினா எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா கண்ணை மூடிட்டு படிச்சிரு. ஓகேவா, புரியுதா? விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் ஏன் மிதக்கிறார். ஓகேவா, ஓகே, அடுத்து பார்க்கலாம். அதுல உள்ள முக்கியமான விரிவாக்க விடையில. ஓகேவா, நிலைமத்தின் பல்வேறு வகையில் எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா, நியூட்டன் இயக்கத்திற்கான விதி ரொம்ப முக்கியம். உந்த மாறுபாடு கோட்பாடு அது என்னது 7 மார்க்ல கேட்கறாங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்க முடிஞ்சா ராக்கெட் ஏவுதல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எப்படி வந்து அது உந்த மாறுபாடு வீதம் அது வந்து எப்படி வந்து நியூட்டனோட 3ஆம் விதிப்படி இயங்குது அப்படின்னு நான் படிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தயவு செஞ்சு இதையும் படிச்சுட்டு பொது இருப்பியல் விதி இது ஜஸ்ட் பாத்துக்கோ, ஆனா இது முக்கியம். இந்த பயன்பாடு கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, இந்த ஹைலைட் பண்ணிருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து என்னது, சார் நான் 70+ எடுக்கணும் சார், என்னோட இலக்கு அதான் சார் அப்படின்னா என்ன பண்ணு, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நீ படிக்கணும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒளியியல். ஓகேவா, தயவு செஞ்சு சொல்றேன், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட புக் எடுத்துக்கோங்க. நான் அதே தான் வச்சிருக்கேன். என்னது, இதே சிம்பிள் தான் இருக்க போது, ரோம் லெட்டர் இருக்க போது. ஓகேவா, அதை வச்சு உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் அப்படின்றத ஹைலைட் பண்ணிக்கோங்க. என்னால இங்கிலீஷ் கொஸ்டின் கொண்டு வர முடியல. ஓகேவா, அதனால வந்து கொச்சிக்காம என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து ஒளி விலகல் என்னன்றான. ஓகேவா, அடுத்து ஸ்னெல் விதி, இந்த விதியை கேட்காம இருந்ததே இல்லை. ஓகேவா, அதனால வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருக்காங்கப்பா. இந்த கொஸ்டின் நான் பார்த்த வரையும் என்னது கேட்டுட்டே இருக்காங்க. என்னது, குவிலன்ஸ் ஒன்றின் F மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்தின் கதிர் வரைபடம் வரைக அப்படின்ற கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. நிறைய பேருக்கு ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து ராலே ஒளிச்சிதறல்னா என்ன, அதுலதான் என்ன வருது அப்படின்னா வானம் ஏன் நீளமா காட்சி அளிக்குது அப்படின்ற கான்செப்ட் வரும். அதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், இதை எதிர்பார்க்கலாம், அடிச்சு சொல்றேன். ஓகேவா, குவிலன்ஸ் மற்றும் குவிலன்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதை நான் நடத்தியிருக்கேன். ஓகேவா, அந்த 40 2 மார்க்ல நடத்தியிருக்கேன். கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா 4 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் எழுதுற அளவுக்கு நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, சார் இதெல்லாம் வந்து எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் பார்த்த வரையும் 2 மார்க் மாதிரி கேட்டாங்க. 7 × 2 14 மார்க் அப்படின்றத ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா எழுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகேவா, அதை விட்டுரும். அதுக்கு அடுத்து வராங்க என்னது 4 மார்க்கை கேட்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க, 2 2 மார்க்கை சேர்த்து ஒரு 4 மார்க் எழுது. அடுத்து 7 மார்க் வரும்போது என்ன பண்றாங்க, ஒரு 3 கொஸ்டின் தூக்கி வச்சு ஆனா அவனா ஈனா ஏபிசின்னு போட்டு இது 3த்துக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போம். அப்ப என்னது 2 மார்க் தெரிஞ்சாதான் உன்னால 7 மார்க் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கால சூழ்நிலைக்கு வந்து நம்மளை கட்டி போட்டுறாங்க. அதனால வந்து அதையும் நீங்க படிக்கணும், வேற வழி இல்லை. ஓகேவா, என்னது வேற வழி இல்ல சாமி அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா, அதனால வந்து அதை படிக்கணும். ஓகேவா, கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணம் தூர பார்வைக்கும் பாத்துக்கோங்க. அடுத்து வானம் ஏன் நீளமா காட்சி அளிக்குது நான் சொன்னா அது கண்டிப்பா முக்கியம். ஓகேவா, மீதி இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து விரிவான விடையலி. என்னது, ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள். இது ரொம்ப ஈஸி, 5 பண்புகள் நீ படிச்சு வச்சுக்கணும். அடுத்து கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை வேறுபாடுகளை விளக்கு. 7 மார்க் கேட்டா நீ மினிமம் வந்து உங்க புக்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும். ஓகேவா, ஒரு 10 பாயிண்ட் எழுதுற அப்படின்னா சூப்பர், 10 பாயிண்ட் மேல எழுதுறா சூப்பர். ஆனா இல்ல சார் அவ்வளவே இல்ல, கம்மியா தான் கொடுத்துருக்காங்கன்னா உங்க புக்ல மினிமம் கொடுத்துருக்காங்களா அதையாச்சும் எழுதணும். அதை கூட எழுதாம போக கூடாது. ஓகேவா, அடுத்து கூட்டுறவு நோக்கி ஒன்றின் அமைப்பை செயல்படும் விதத்தையும் விளக்குக. கூட்டுறவு நோக்கி கண்டிப்பா கேட்கறாங்க. என்னது, கூட்டுறவு நோக்கி கொஸ்டின் கேட்காம இல்லவே இல்லை, அதையும் ரொம்ப இம்பார்ட்டன்டா படிச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து வெப்ப இயற்பியல் 3வது அலகு. ஓகேவா, சாப்டர் 3 அதுல பாருங்களேன், ஒரு கலோரி வரையறை. இது ஒரு முக்கியமான வினா. ஃபாயில் விதினா என்ன நான் உங்களுக்கு ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்க. பரும விதி இல்ல சார்லஸ் விதி கேட்பாங்க. ஓகேவா, சார் இது எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா புக் இன்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா பரும விதி அல்லது சார்லஸ் விதியை விளக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப பரும விதினா என்ன, சார்லஸ் விதினா என்ன, அவாகேட்ரா விதினா என்ன, அந்த மாதிரி விதிகள் இருக்குல்ல. விதி லான்னு எங்க வந்து அதுல என்ன பண்ண கண்ணை முடிச்சு அதையும் படி. லா கொஸ்டின் வேறுபடுத்த கொஸ்டின் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா டிஃபரன்ஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்ணை முடிட்டு படிச்சுட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஓகேவா, அடுத்து இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, மீதி இருக்க கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க டைம் இருக்கு அப்படின்னா. அடுத்து இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, சமன்பாட்டை தருவி. ஓகேவா, ரோம் லெட்டர் 8ல நல்லியல்பு வாயு சமன்பாடை விவரி அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். திரவத்தின் உண்மை வெப்ப விரிவும் மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனை தெளிவான படத்துடன் விவரி. படத்தோட விவரி அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சார் எனக்கு வந்து நார்மலா வரையறதே வராது சார், எப்படி சார் நான் படத்தோட வரைகிறது அப்படின்னா ஒண்ணு நல்லா படம் வரைகிற மாதிரி சூஸ் பண்ணிட்டு தெளிவா படிச்சுட்டு போயிரு. அந்த இடத்துல போய் எனக்கும் வரைய தெரியாது அந்த மாதிரி கண்ணாமண்ணாண்டு வரைஞ்சினா கூடாது, அந்த கொஸ்டினை விட்டுறக்கூடாது. ஓகேவா, அதுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின் நல்லா தெரியுது அப்படின்னா அந்த கொஸ்டின் எழுதிட்டு போயிடலாம். எனக்கு படம் வரைய தெரியாது அப்படின்னா ஒண்ணு படம் வரைய கத்துக்கோ, இல்ல எனக்கு சுட்டு போடாலும் படம் வரைய வராது அப்படின்னா தயவு செஞ்சு வேற கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதுற அளவுக்கு ஒன்று வந்து எல்லா கொஸ்டினையும் படிச்சு வச்சுக்கோ. ஓகேவா, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேவா, ஏன் அப்படின்னா படம் ஒழுங்கா வரல, அது நீங்க ஒழுங்கா பாகத்தை குறிக்கல அப்படின்னா மார்க் போகும். ஓகேவா, படம் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நீட்டா இல்லனாலே மார்க் குறையும். ஓகேவா, அதனால ரொம்ப முக்கியம். இது 2 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ரோம் லெட்டர் 8. ஓகேவா, அதுக்கடுத்து மின்னோட்டவியல். ஓகேவா, எலக்ட்ரிசிட்டியில என்ன கொஸ்டின் அப்படின்னு பாருங்களேன். மின்னோட்டத்தின் அலகை வரையறு, மின்னோட்டத்தோட அலகு என்ன அப்படின்றது அந்த கொஸ்டின். மின்னிலை விளக்குகளில் 1 3 ஓகேவா ஃபங்க்ஷன் பயன்படுத்துகிறது, ஆனால் மின்னுருகி இலையாக அதனை பயன்படுத்தவில்லை சொன்னா ஏன் எதுக்கு எப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது கன்ஃபார்மா படிக்கணும். ஏன்
தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கேக்குது, ஆமா உனக்கு இது தெரியுமா, ஏன் இந்த விஷயம் தெரியுமா, எதுக்காக இந்த விஷயம் நடைபெறுது உனக்கு தெரியுமா, இதனானது நம்மளோட லைஃப்ல நார்மலா ஓகேவா டியூப்லைட் என்ன பண்றாங்க, டங்ஸ்டன் யூஸ் பண்றாங்க, இது வந்து உனக்கு தெரியுதா, ஏன் யூஸ் பண்றாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணுது தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்கள்கிட்ட கேக்குது ஓகேவா. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி ஏன் எதுக்கு எப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சிருங்க ஓகேவா. அதுல இருந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பா இருக்கும் ஓகேவா. அடுத்து இந்த கொஸ்டின் ஜஸ்ட் பாத்துக்கோங்க ஓகேவா. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு 4வது கொஸ்டின். அதுக்கப்புறம் சிறுவினாக்களை பாருங்க. மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். 3 ஸ்டார் போட்டு வைக்கிற மாதிரிங்க, ரொம்ப முக்கியம். ஓம் விதி கேட்காம இல்லவே இல்லை, V is equal to IR அப்படின்ட்டு கேட்டுட்டே இருக்காங்க. இதுவும் ரொம்ப 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 முக்கியம், கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது அதிகம். தயவு செஞ்சு ஓம் விதி படிச்சிருங்க ஓகேவா. மீதி இருக்க கொஸ்டின் வந்து ஜஸ்ட் பாத்துக்கோங்க. மின்தடை என்ன, கரண்ட் போகும்போது வந்து அதை வந்து தடை பண்ணுது, அதுதான் மின்தடை, ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சயின்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலே எனக்கு சயின்ஸ் ஈஸின்னு சொல்லுவேன் ஓகேவா. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது நான் எப்படி சயின்ஸ் படிச்சேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு 9th வரையும் வந்து அந்த சப்ஜெக்ட் நான் பெருசா விரும்பினது கிடையாது. ஆனா 10th இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் கேட்டீங்க அப்படின்னா தமிழை விட பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து எனக்கு சயின்ஸ் தான் ஓகேவா. ஏன்னா சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க, நானும் படிக்கும் போது அது மாதிரி படிச்சேன். இப்போ என்னன்னா எனக்கு வந்து உடம்புல வந்து பிளட் போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் உடம்புக்கு வந்து பிளட் இப்படி போயிட்டு இருக்கு, ஹீமோகுளோபின் வந்து இருக்கு, அது என்ன பண்ணுது, ரத்தத்தை வந்து என் இதயத்துக்கு எடுத்துட்டு போகுது, அதுல சுத்திகரிச்சு மறுபடியும் கொண்டு வருது. நான் என்ன பண்ணுவேன், அப்படியே கையை வச்சு அப்படியே பண்ணுவேன் ஓகேவா. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ரியல் டைமா படிக்கிற மாதிரி, அது அப்படியே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஓகேவா. அதனால நீ எப்படி படி, ஒரு எக்ஸ்பெரிமெண்டா படி. சயின்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, மக்க பண்ணக்கூடாது. ஒரு என்ன சொல்ல வராங்க அதை எக்ஸ்பெரிமெண்டா படிக்க ட்ரை பண்ணு ஓகேவா. அதனால வந்து எக்ஸ்பெரிமெண்டா படிக்கிற அப்படின்னா அந்த கொஸ்டின் உனக்கு அடிச்சு சொல்றேன், மறக்கவே மறக்காது ஓகேவா. அடுத்து ஓம் விதி ரொம்ப முக்கியம். இது ஜஸ்ட் பாத்துக்கோங்க, வேறுபடுத்த கொஸ்டின் ஓகேவா. வேறுபடுத்து இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் படிக்கணும் ஓகேவா. அதனால வந்து வேறுபடுத்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து ரொம்ப முக்கியம் ஓகேவா, 7 மார்க்ல கேட்டுட்டே இருந்திருக்காங்க. 3 மின்தடைகளை தொடர் இணைப்பு ஆவணா கொஸ்டின் ஓகேவா. ஏபின்னு கொடுத்து கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வினா ஓகேவா. என்னது ரோமன் 8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா. 2வது கொஸ்டின் முக்கியம், இதுவும் வந்து 7 மார்க்ல கேட்டிருக்காங்க ஓகேவா. மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை வரையறை, அது ஜூல் வெப்ப விதி. இதுல இருக்கிற எலக்ட்ரிசிட்டில இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இதுல உள்ள 3 கொஸ்டினையும் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க ஓகேவா. அடுத்து வீடுகளில் பயன்படுத்தும் மின்சுற்றை விளக்குவோம். அடுத்து இது ரொம்ப முக்கியம் ஓகேவா. 4வது கொஸ்டின் கூட ஜஸ்ட் பாத்துக்கோங்க, படம் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து 4வது கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. 5வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்இடி விளக்கோட நன்மைகள். இப்ப நிறைய இடத்துல என்ன பண்றோம், எல்இடி யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றோம், அதுல என்ன இல்ல, ஏன் அதுல வந்து மெர்க்குரி இல்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து படிக்கணும் அதுல என்ன இருக்கு அப்படின்றது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுது, அந்த கொஸ்டின் தான் நம்மள்ட்ட கேட்க ட்ரை பண்றாங்க. அப்ப ஏன் வந்து சாதாரண தொலைக்காட்சி பெட்டியோட எல்இடி தொலைக்காட்சி பெட்டி பெரிய நாள் ஏற்படு நன்மைகள் ஏவை அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்மள்ட்ட ஒரு கொஸ்டினா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஸ்டினே உங்கள்ட்ட கொஸ்டினா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோ ஓகேவா. என்ன பண்ற, புக்கை வந்து திருப்புற, அப்ப என்ன பண்ணு, அப்ப தெரியுது எதுக்கு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு கேளு ஓகேவா. உன்னோட ப்ரீவியஸ் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா எதுக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்கறாங்க அப்படின்றத கவனிச்சு அப்படின்னா ஒரு 3 விஷயம் இருக்கும். அதால வந்து நன்மைகள் இருக்கும், அந்த நன்மைகள் வந்து உனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. 2வது அதனால தீமைகள் இருக்கும், அந்த தீமைகள் உனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த தீமைகள் உனக்கு தெரியணும், தெரிஞ்சா அந்த தப்பை பண்ண மாட்டேன், அவார் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உனக்கு இந்த விஷயமாச்சும் மினிமம் தெரிஞ்சிருக்கணும். என்னது, அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் போற, 12th ஸ்டாண்டர்ட் போற, அடுத்து நான் காலேஜ் படிக்க போற, உன்ட்ட யாராச்சும் அன்னைக்கு இந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா உனக்கு வந்து இது தெரியணும் மினிமம் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் எதுக்கு அப்படின்ற கொஸ்டின் வைக்கிறாங்க. அதனால அது இம்பார்ட்டன்ட் ஓகேவா. எல்இடி நம்ம பேசிக்கா யூஸ் பண்றோம், அப்ப நீ கொஸ்டின் இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப எல்இடி நம்ம பேசிக்கா யூஸ் பண்றோம், அப்ப அதுல உள்ள நமக்கு நன்மைகள் அப்படின்றது தெரியணும் அப்படின்ட்டு ஓகேவா. அடுத்து ஒளியியல் சவுண்டை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா. நெட்டலை என்றால் என்ன, செவியினர் ஒளியின் அதிர்வெண் என்ன, எதிரொலிக்கும் தேவையான குறைஞ்சபட்ச தொலைவென, இது 3மே ரொம்ப முக்கியம் ஓகேவா. அடுத்து மீ ஒலி உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை விளக்குக. இது ரொம்ப ஈஸி ஓகேவா, விலங்குகள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்ப 1 2 3 5 ஓகேவா. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ரோமன் 7ல 1 3 4 5 ரொம்ப முக்கியம் ஓகேவா. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கறாங்க ஓகேவா. 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க, சில டைம் 4 மார்க்லயும் கேட்பாங்க ஓகேவா. சேர்த்து வச்சு ஓகேவா. அடுத்து டாப்ல நடைபெற முடியாத 2 சூழல்கள், அது நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அடுத்து ஒளியானது கோடை காலங்களை விட மழை காலத்துல ஏன் அதிகமா இருக்கு, என்னது ஈரப்பதமா இருக்கும், ஈரப்பதம் இருக்கும்போது அதிகமா வந்து ஊடுருவோம், கோடை காலத்துல அதாவது ஊடுருவ முடியாது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க ஓகேவா. தமிழுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நடத்திருப்பேன் ஓகேவா. வாயுக்களில் ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் அவை, ரொம்ப முக்கியமான ஒரு வினா ஓகேவா. முடிஞ்ச அந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் பாருங்க ஓகேவா. ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன அப்படின்றத ஜஸ்ட் பாருங்க. ஏன் அப்படின்னா ஏபிசி போட்டுருக்காங்க. என்னது கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏபிசி கொஸ்டின் பார்த்தா ரொம்ப பிடிக்குது ஓகேவா. என்ன பண்றாங்க, 2 3 கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஏபிசி கொஸ்டினா வச்சு 7 மார்க்ல எழுது அப்படின்னு வந்து கொடுத்து விட்டுறாங்க ஓகேவா. அது வந்து கொஞ்சம் வந்து எப்படி இருக்கு, அவங்க பார்க்க சங்கட்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு ஓகேவா. அதனால வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்துன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க ஓகேவா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கொஸ்டின் எல்லாம் பிடிக்குது, எடுத்து வச்சிடறாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் மீயொலி அதிர்வுதல் என்றால் என்ன, மீயொலி அதிர்வின் பயன்கள் யாவை சொன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. எதிரொலி என்றால் என்ன, எதிரொலி வைப்பதற்கான 2 நிபந்தனைகள், அது எப்படி நான் வந்து இதுல சொன்னோம், எலக்ட்ரிசிட்டியில சொன்னோம், அதே மாதிரி இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 3 4 ஓகேவா.
இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து அழகு 6 அணுக்கரு இயற்பியல். அதுல என்னென்ன கொஸ்டின் பாருங்க, இதுல நான் சொல்ற பாருங்க, புக் இன்சைட் போயிருக்கேன். ஓகேவா, 6.3 அணுக்கரு பிளவும் மற்றும் அணுக்கரு இணைவின் தன்மைகள். இது வந்து ஒரு வேறுபடுத்த கொஸ்டின், அது படிக்கணும். நான் கண்டிப்பா சொல்றேன் 6.5 வந்து என்னது உங்களோட இங்கிலீஷ் புக்லயும் இருக்கும் 6.5. ஓகேவா, கதிரியக்கத்தின் பயன்கள். ஓகேவா, பயன்கள் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, கேட்டிருக்காங்க. மருத்துவத்துல ஐசோடோப்னால என்ன பயன்? ஓகேவா, மருத்துவத்துல வந்து அந்த கோபால்ட் இருக்கிறதுனால என்ன நடக்குது? அடுத்து என்னது, தங்கத்தினால என்ன வந்து நன்மை ஏற்படுது? அயோடின் இருக்கிறதுனால என்ன ஏற்படுது? அயோடின் இருக்கிறதுனால முன்கழுத்துக்களை வந்து ஏற்படுத்த தடுக்குது அப்படின்ற அயோடின் 131 அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, தயவு செஞ்சு இதெல்லாம் படிக்காம போயிடாதீங்க. இது புக் இன்செட் 6.5.3 6.5 6.5.2 6.5. ஓகேவா, ரொம்ப முக்கியம். புக் இன்சைட்ல படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதுல பாருங்களேன், இயற்கை கதிரியக்கத்தை கண்டிருந்தவர் யார்? என்னது, ரோமேட்டர் 9ல கதிரியக்கத்தை உண்ணக்கூடிய 2 தனிமங்களின் பெயர்கள். அடுத்து அணுக்கரு பிளவு, வினையில் உருவாகும் சராசரி ஆற்றல், மரபியல் குறைபாட்டை உருவாக்கும் அபாயகரமான கதிரியக்க பொருள் இது. ஓகேவா, அது எங்க எப்போதும் முதலில் அணுக்களை உருவாக்கப்படுது. எங்க எப்போதுன்னு இருக்குது அப்படின்னா வாட்டு வெண்ணு இந்த மாதிரி கொஸ்டின் வருதுன்னா அதுவும் முக்கியம். ஓகேவா, சொல்லியிருக்கான் கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு. ஓகேவா, அதே மாதிரி அழகு கொஸ்டின். ஓகேவா, யூனிட் கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா யூனிட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதனால சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். யூனிட்லாம் வந்து தெரியுதா, மனப்பாடமா தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து சிறுவினாக்கள் பாருங்களேன், இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்க 3 பண்பு. என்னது 3 பண்பு கேட்கறாங்க. இதுவும் ஈஸி. மாறுநிலை வரையறு ரான்ஜன். அதே மாதிரி உங்களுக்கு டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா அந்த கொஸ்டின் படிக்காம போயிடாதீங்க. ஓகேவா, அடுத்து சார் நான் உங்கள்கிட்ட கம்மியான கொஸ்டின் தான் சார் கேட்டேன், ஏன் சார் இவ்வளவு கொஸ்டின் சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்லவா, என்ன அப்படின்னா நீ வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகணும், ஜஸ்ட் நான் 40 மார்க் எடுக்கணும்னு நினைக்காது. உன்னாலேயும் முடியும். ஓகேவா, என்னது உன்னாலேயும் முடியும். உன்னாலேயும் 50 60 மார்க் மேல எடுக்க முடியும், 70 மார்க் மேல எடுக்க முடியும். நீ என்ன பண்ண கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க கூடாது. நான் என்னால முடியாது, நான் ரொம்ப ஸ்லோவா படிக்கிற பையன், என்னது இந்த உலகத்துல யாராலையும் எதுவும் முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ மனசு வைக்காத வரையும். ஓகேவா, நீ மனசு வச்சுட்டு அப்படின்னா உன்னாலையும் எல்லாமே முடியும். அதுக்கு தேவை திட்டமிட்ட உழைப்பு. நம்மளோட தாரக மந்திரம் என்ன? கடின உழைப்பு, விடாமுயற்சி. இது 3 இருந்தா போதும். கண்டிப்பா வந்து யாராலையும் எது வேணா ஆக முடியும். ஓகேவா, அதனால என்ன பண்ணிக்காத, உன்னை நீயே குறைச்சி எடை போட்டுக்காத. ஓகேவா, உன்னோட தன்மை வந்து உனக்கு தெரியாது. ஓகேவா, அதனால என்ன பண்ணக்கூடாது, நீ வந்து உன்னை வந்து குறைச்சி எடை போட்டுக்காத. உன்னாலையும் முடியும், உன்னாலையும் இதெல்லாம் படிக்க முடியும். ட்ரை பண்ணு. ஓகேவா, கொஞ்சம் ட்ரை பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் படிச்சிருக்கியா, நாளைக்கு 2.5 மணி நேரம் படி, 4 நாளைக்கு 3 மணி நேரம் படி, அடுத்து ஒரு 3.25 மணி நேரம், அடுத்து 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிக்க முடியுமான்னு பாரு. அந்த மாதிரி வந்து உன்னோட நீயே வந்து என்ன பண்ணு, செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணு. ஓகேவா, என்ன பண்ணு, கன்சிஸ்டன்சியா படி. ஓகேவா, இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் படிச்சிருக்கேன், நாளைக்கு 2 மணி நேரம் படிப்பேன், நாளைக்கு 2.25 மணி நேரம் படிப்பேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நான் ஆவரேஜா படிப்பேன். என்ன பண்ணிக்க மாட்டேன், அதை குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி படி. கண்டிப்பா சொல்றேன், உன்னாலே என்ன பண்ண முடியும், சயின்ஸ்ல 70+ அப்படின்றது எடுக்க முடியும். ஆனா நீ மனசு வைக்கிற வரையும். ஓகேவா, மனசு வைக்காம என்னால முடியாது, அது சரியாது, இது வராது, அதெல்லாம் வந்து அப்படி சொல்லிட்டே வச்சுக்கோங்க, உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் வேலைக்கே இல்லை. அவன் என்ன பண்றான், வேற மாதிரி போயிட்டு இருக்கான், ராக்கெட் விட்டுட்டு வந்து மேல போயிட்டு இருக்கான். நீ உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. இறங்கு. ஓகேவா, இறங்கி ஆட்டம் கபிலா அப்படின்ற மாதிரி நீ இறங்கி ஆடு. ஓகேவா, அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன, வேளாண்மை துறையில் கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் 2 விளக்கு. இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஆல்பா பீட்டா கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, ஆல்பா பீட்டா கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டா கேட்கறாங்க. அணுக்கரு உலை என்றால் என்ன, இந்த கொஸ்டின். ஓகேவா, இந்த மாதிரி சொன்னா ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு படிச்சிரு. ஓகேவா, அடுத்து இன்றியமையாத பாகங்கள், அதான் இன்றியமையாத பாகங்கள் என்ன அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இந்த கொஸ்டின் ஜஸ்ட் பாத்துக்கோ. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒப்பு நிறை வரைகிற டிஃபைன் இருந்துச்சு அப்படின்னாலே என்னது சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு பிடிக்கும், எடுத்து வச்சிருக்காங்க. யூனிட் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா என்னது சயின்ஸ் டீச்சருக்கு பிடிக்கும், எடுத்து வச்சிருவாங்க. அதனால வந்து இதெல்லாம் படிச்சிட்டோம். ஓகேவா, வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன, அம்மோனியாவில் உள்ள நைட்ரஜன் சதவீத ஏஐ கண்டறி அப்படின்னு கேட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி யார் நடத்திருப்பா அப்படின்னா ஷாவணி மேம் நடத்திருப்பாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா வந்து எழுதலாம். ஓகேவா, அடுத்து விரிவாக விடையில நவீன அணிக்கொள்கை கோட்பாடுகளை எழுதுக. ஒப்பு மூலக்கூறுக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வரி. இது முக்கியமான ஒரு சமன்பாடு இருக்கு. ஓகேவா, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் படிக்கணும். ஓகேவா, சார் மீதியில் இந்த கொஸ்டின் எல்லாம் படிக்க வேணாமா சார்? படிக்கணும். ஓகேவா, எப்ப படிக்கணும், டைம் ஒதுக்கி தயவு செஞ்சு படிக்கணும். ஓகேவா, ஓகேப்பா, அடுத்து போலாமா, கொஞ்சம் ஸ்பீடாவே போறேன். ஓகேவா, எல்லாரும் 2xல தானே வச்சிருக்கீங்க, 2xல வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் என்ன கொஸ்டின் தான் சொல்றேன் நடத்தல. ஓகேவா, அதனால 2xல வச்சுட்டு டைம் சேவ் பண்ணிட்டு மீதி நேரத்தை படிங்க. ஓகேவா, நான் சொல்லும்போது என்ன பண்ணுங்க, ஸ்டார் போட்டுக்கோங்க, இல்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க, டக்கு நீங்க படிக்கணும். சரியா, அதுக்கப்புறம் பார்க்கலாமா, கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்டவாறு சிதைவருகிறது. அது கண்டிப்பா படிக்கணும். இதுல சார் இது மட்டுமா அப்படின்னா இது 3 தான் வருது, ஏபிசி. ஓகேவா, அதனால என்ன பண்ணுங்க, இதையும் நீங்க படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, அடுத்து பார்க்கலாமா, நம்ம அழகு 8 வந்துட்டோம். தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. என்ன பார்க்குறோம், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. ஓகேவா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களா, அப்படியே தாண்டா இருக்கும் இந்த புக்ல,
நீ வந்து எனக்கு தெரியல சார் அப்படின்னு ஃபீல் பண்ணாத, ஓகேவா? என்னது யூனிட் 8 இங்க அழகு 8 இருக்கு, இதே மாதிரி தான் புக் இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு திருப்பினேன் அப்படின்னு வச்சுக்கோ, இது வந்துடும். சார் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சேவ் பண்ணி என்ன பண்ணிக்கோ, எடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோ, கண்டிப்பா கேட்பாங்க, ஓகேவா? அடுத்து சுருக்கமாக விடையிலி, இது 4 மார்க்ல கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி, அதனால இது இம்பார்ட்டன்ட், ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு வாட்டி கேட்டாலும் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் எடுத்து வச்சிட்டேன், ஓகேவா? என்னது யாரோ ஒரு டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அவன் மார்க் எடுக்க கூடாதா, அவன் இந்த வாட்டி வந்து திணறண்டா அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த கொஸ்டினையும் விட வேணாம், ஓகேவா? ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, எதுக்கு கேட்டிருக்காங்கன்னு தெரியல, ஒரு வாட்டி கேட்டாங்க, சரி ஓகே அதையும் படிச்சிடட்டும். என்னது நான் சில கொஸ்டினை வந்து இதெல்லாம் வேணாம்னு ஒதுக்கிட்டு வந்தேன். ஆனா என்னது அவன் ஒரு வாட்டியாச்சும் கேட்டிருக்காங்கல்ல, அப்ப கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. அதனால என்ன பண்ணேன், அந்த கொஸ்டின் நீ படி அப்படின்ட்டு நானும் ஹைலைட் பண்ணிட்டேன், ஓகேவா? உனக்கு கொஞ்சம் கொஸ்டின் வந்து அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், ஆனா படிக்கணும், ஓகேவா? உனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி படிக்கணும். ஆனா இதை படிச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தயவு செஞ்சு என்ன பண்ண, இதையும் படி, இதுக்கு மேல உட்காந்து என்ன பண்ண, டைம் எடுத்து எக்ஸ்ட்ராயும் படி, ஓகேவா? அடுத்து ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். ஏ ஆனது ஓட்டு உடன் இணைந்து 800 டிகிரி செல்சியஸில் வினை புரிந்து பிஐ உருவாக்கம். இதுக்கு ரொம்ப முக்கியம், 4 மார்க் கொஸ்டின். அப்புறம் இந்த ஒரு துரு என்பது என்ன, துரு உருவாக்குறதுக்கான சமன்பாடு, துரு பிடித்ததற்கான 2 காரணங்கள். என்னது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நம்மளோட லைஃப்ல இருக்கிறது. துரு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன, தண்ணியும் வேணும், ஈர காத்தும் வேணும், இருந்தா போதும் அது துரு பிடிச்சிரும். இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல ஓரியன்டா இருக்கிறது, நம்மளோட லைஃப்ல நம்ம ஒத்து போற மாதிரி இருக்கிறது இந்த விஷயம். இதெல்லாம் கூட நம்ம லைஃப்லயே கிடையாது. ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட, ஏ ஆனது ஓட்டு உடன் 800 செல்சியஸில் வினை புரிந்து, இந்த மாதிரி கேட்கறாங்க. அது என்னது நம்ம லைஃப்ல வந்து பயன்படுத்தப்பட்டோம். ஆனா ஒரு இரும்பு துரு பிடிக்கிறது நம்ம நார்மலா கண்கூடா பாக்குறோம். அப்படி கண்கூடா பார்க்கும்போது என்ன தெரியுது, ஓ அதனால இது வந்து மாறுதா, ஓ இது கூட நமக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினை நீங்க அணுகணும், ஓகேவா? அதனாலதான் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? 3 நாள் கண்டிப்பா படிக்கணும். இது ரெண்டும் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் இது பாருங்களேன், ஒரு உலோகம் ஏயின், இது வந்து 4 மார்க் கொஸ்டின். ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விவரி, இது 7 மார்க், ஓகேவா? சார் 7 மார்க்னா சில 7 மார்க்கே கேட்டதில்ல சார், 4 மார்க் தான் சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினையும் இன்னொரு கொஸ்டின் கம்பைன் பண்ணி என்ன பண்றாங்க, 7 மார்க்ல எழுது அப்படின்னு வந்து கொடுத்து விட்டுறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறது என்ன பண்ணணும், நீங்க படிச்சுட்டு போகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால என்ன பண்ணணும், இதை நீங்க படிக்கணும், படிக்காம போகக்கூடாது, ஓகேவா? அடுத்து போவோமா, அடுத்து உயர் சிந்தனை வினா, ஓகேவா? இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க என்ன இருக்கு அப்படின்றத, ஓகேவா? ஏன் சார் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டினையும் சொல்றீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் விட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான், ஓகேவா? எங்கேயாச்சும் வந்து இந்த கொஸ்டினை கேட்டுருவாங்களோ, இந்த கொஸ்டினை கேட்டுட்டா என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான். அதனால என்ன பண்ணு, டைம் கொஞ்சம் இருக்கு, நைட் என்ன பண்ண, ஒரு 12 மணி வரையும் படி, இல்லை 1 மணி வரையும் படி, வேற வழியே இல்லை, ஓகேவா? படிக்கல அப்படின்னா நம்மளுடைய படிச்சு வச்சுக்கணும், சூப்பர். நம்மளுடைய படிச்சு வச்சுக்கோங்க சார் அப்படின்னா சூப்பர். என்ன பண்ணு, ரிவைஸ் பண்ணிட்டு மட்டும் போனா போதும். இல்லை சார் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னா என்ன பண்ணு, 10-11 மணி வந்து ரிவைஸ் பண்ணு, மீதி ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் உட்காந்து புதுசாக ஏதாச்சும் படிக்கிறப்போ என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அதுக்குன்னு போட்டு அழுத்தி படிச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும், கொஞ்சம் நீ வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து என்ன கான்செப்டா இருக்கா, ஓகே கதை மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி நீ படிக்கணும், ஓகேவா? கேட்டாங்கன்னா எழுதணுமே, என்னது தமிழ் இல்லை இங்கிலீஷு, அதை நான் கூட கதை அடிக்கலாம். சயின்ஸ் இல்லைனா கதை அடிப்பேன், சயின்ஸ் எல்லாமே தெரியாது, என்னத்த எழுதுறது, ஒன்றுத்தையும் எழுத முடியாது, ஓகேவா? அதனால என்ன பண்றதுன்னா கொஞ்சம் படிச்சா மட்டும் தான் எழுத முடியும், கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சாதான் எழுத முடியும், ஓகேவா? அதுக்கப்புறம் அழகு 9 கரைசல்கள், ஓகேவா? இதுல ரொம்ப முக்கியம் கரைசல் அப்படின்னா என்ன, ஒருபடித்தான கரைசல் அப்படின்னு சொல்லியிருப்பேன், இருமடி கரைசல்னா என்ன அப்படின்றத நடத்திருப்பேன், ஓகேவா? அடுத்து வரையறை வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு படிச்சிரு, ஓகேவா? இது ரொம்ப முக்கியம்ப்பா. பிடிஎஃப் கடைசியா தரேன், ஓகேவா? நான் பண்றேன் இதோட பிடிஎஃப் அப்படின்றது கடைசியா தரேன். குளிர் பிரதேசங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன், கண்டிப்பா கேட்பாங்க, தயவு செஞ்சு படிங்க, ஓகேவா? அடுத்து தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல், கண்டிப்பா 4 மார்க். கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் பற்றி குறிப்பிருக்க 7 மார்க் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. கரைதிறன் வரையறைன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? அங்க கரைசல் வரையறை, கரைதிறன் வரையறை, ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க, 1 and 2 கொடுத்து கேட்டுறாங்க. இந்தாப்பா 2 2 மார்க் சேர்த்து ஒரு 4 மார்க் எழுது, இந்த ஒரு 3 2 மார்க் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சேர்த்து 7 மார்க் எழுது அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுறாங்க. அப்ப நமக்கு கஷ்டமா இருக்குது, ஓகேவா? அதனால வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணு, இந்த மாதிரி வருது அப்படின்னாலே கொஞ்சம் அணுகு, நீ வந்து கொஞ்சம் அப்படியே உன்னோட யோசிக்கிற விஷயத்துக்கு ரைட்டா மாத்தேன். என்னது, நீ வந்து ஒரே மாதிரி படிக்காத எல்லா சப்ஜெக்டையும், தமிழ் ஒரு மாதிரியும், தமிழ் என்ன பண்ண ஒரு கதை மாதிரி படி, இங்கிலீஷை வந்து புரிஞ்சுட்டு படி, ஓகேவா? தமிழ் வந்து உனக்கு கதை மாதிரி படிச்சுனாலே உனக்கு ஈஸியா இருக்கும். சயின்ஸ் வந்து ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேளு. ஹிஸ்டரி வந்து இப்படிலாம் நடந்திருக்கா, இப்படிலாம் நம்ம மக்களுக்கு விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நீ அந்த பழைய காலத்துக்கு போய் படி, அந்த மாதிரி படிச்ச அப்படின்னா ஈஸியா மறக்கவே மறக்காது. மேக்ஸ் வந்து நிறைய போட்டு பாரு, ஒரு கான்செப்டா பாரு, ஓகே இந்த ஃபார்முலா வச்சு நம்மளா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணு. எப்ப நீ ஓனா இந்த மாதிரி சில விஷயத்தை இறங்கி பண்றியோ அப்ப டெஃபினட்டா சொல்றேன் உனக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் எல்லா சப்ஜெக்டும். என்ன பண்ண முடியாது, கஷ்டம் சார் கடுப்பா இருக்கு சார், டென்ஷன் ஆகுது சார் புக்கா பார்த்தாலே அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த மாதிரிலாம் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கஷ்டம் தான் கடைசி வரையும். என்ன பண்ணு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தமிழ் என்னது தமிழ் தானே அப்படின்னு படிக்கக்கூடாது, தமிழ் தேனேன்னு படிக்கணும். அறிவியல் தானே அப்படின்னு படிக்கக்கூடாது,
அறிவியல் தேனே அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் ட்ரை பண்ணும், உன்னாலையும் முடியும். ஓகேவா? நீ வந்து என்ன கூடாது, சார் கடுப்பா இருக்கு சார், டென்ஷன் ஆகுது சார், வேணாம் சார், அப்படியே விட்டு ஓடிடுறேன் சார் ஊருக்கு அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்துருக்க கூடாது. உன்னாலையும் முடியும். ஓகேவா? பி ப்ரிப்பேர்ட். ஓகேவா? தாரக மந்திரம் என்னது? பி ப்ரிப்பேர்ட். எந்த விஷயத்துக்கும் நீ தயாரா இருக்கணும். எந்த மாதிரி சூழ்நிலை வேணா லைஃபுக்கு வரலாம். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எக்ஸாம் மட்டும் இல்லை, உன்னோட லைஃப்ல எந்த மாதிரி விஷயம் வேணா வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? தயாரா இருக்கணும். அது என்ன மாதிரி வேணா சுச்சுவேஷன் வேணா வரட்டும், நான் அந்த என்ன பண்ணுவேன், அதை எதிர்த்து போராடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? 180 டிகிரி கிராம் நீரில் 45 கிராம் சோடியம் குளோரைடை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுது. கரைப்பொருளின் நிறை சதவீதத்தை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? 4 மார்க் கொஸ்டின். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? இது படிக்கணும். அடுத்து, குளிர்பாதங்கள் மலை உச்சியில் அதிகமாக நுரைத்து போகுமா அல்லது அடிவாரத்தில் அதிகமாக நுரைத்து போகுமா? இது வந்து என்னது, ஒரு ஒன்று கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் பார்க்கணும். அதுக்கப்புறம் சுருக்கமான விடையிலி பொட்டாசியம் குளோரைடு கரைசல் சில்வர் நைட்ரேட் கரைசலும் சேர்க்கும்போது ரொம்ப முக்கியமானது. இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னது, அழகு 10 வேதியியல் வினைகளின் வகைகள் அப்படின்னு அழகு 10ல் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? கெமிஸ்ட்ரியில. அடுத்து, வெப்பநிலை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன்? இது ரொம்ப முக்கியம். ஏன் சயின்ஸ் வாதியாருக்கு என்ன பிடிக்கும், ஏன் எதுக்கு எப்படின்னா தூக்கி வச்சிருவாங்க கொஸ்டினை. இந்த எழுது, இந்த கொஸ்டினை வச்சு எழுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால வந்து ஏன் அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சு நீங்க எழுதுங்கப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதனால வந்து இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? செயற்கை அல்லது கூடுகை வினை வரையறு. வெப்ப உமிழ் சேர்க்கை வினைக்கும் எடுத்துக்காட்டு தருக. இது ஒரு 4 மார்க்காக கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். மீள் மற்றும் மீளா வினை வேறுபடுத்துக நான் கொஸ்டின் சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன்னா அடிக்கடி கேட்கறாங்க. மீள் மற்றும் மீளா வினை வந்து வேறுபடுத்துக அப்படின்ற கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ரொம்ப முக்கியம். வேறுபடுத்துக கொஸ்டின் எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னா, அப்ளிகேஷன் ஓரியன்டடா கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, ஏன் எதுக்கு எப்படின்னா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு படிக்கணும். என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு படிக்கணும். ஏன் கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா? அப்ப இந்த 2, 3, 4 கொஸ்டின் அப்படின்றது அதிகம் கேட்குவாங்க. அதனால இதையும் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா என்னென்ன கொஸ்டின் அப்படின்ட்டு? சார் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கு சார் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கா, உங்க புக்ல டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. அப்ப 4வது கொஸ்டின் முக்கியம், போடு. அடுத்து 3வது கொஸ்டின் நம்பரை பார்த்தாச்சு நோட் பண்ணிடு. சரியா? வேற வழி இல்லை. ஓகேவா? அடுத்து விரிவாக விடையிலி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். ரோம் லெட்டர் 6 இரட்டை இடைப்பெருச்சி வினையின் வகைகளை எடுத்துக்காட்டுவாங்க. 7 மார்க் கொஸ்டின் இது. ஓகேவா? அடுத்து அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? அன்றாட வாழ்வில் என்னது, நம்மளோட டெய்லி லைஃப்ல பிஹெச் மதிப்பு எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்துக்கோங்க. அதான் நான் சொல்றேன், இந்த கொஸ்டின்லாம் தெரியுதா, அப்ப வந்து பேசிக்கா இந்த விஷயம் உனக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்றாங்க. அப்ப இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? வேதி சமையலை ஜஸ்ட் பாத்துக்கோங்க என்ன இருக்கு அப்படின்றது. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஜஸ்ட் பாத்துக்கோங்கப்பா. என்னது, ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணி என்ன அப்படின்றத ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து அழகு 11 கார்பனும் அதன் சேர்மங்களும். ஓகேவா? கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? பாருங்க, இது 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? கீழ்கண்ட சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடரை பொறுத்து வகைப்படுத்துக மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதுக. புரோப்பேன், பென்சீன், வளைய பியூட்டேன், பியூரான் அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து சோப்பு டிடர்ஜென்ட் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? இது கூட நான் நடத்திருப்பேன். சோப்புக்கு டிடர்ஜென்ட் என்ன, இது கம்பெனி உருவாக்குது, இது கம்பெனி உருவாக்காது, இது வந்து கடிநீர்ல கரையுது, கடிநீர் கரையில அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நடத்திருப்பேன். அது பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க. சோப்பு டிடர்ஜென்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனால சோப்பு டிடர்ஜென்ட் கொஸ்டின் படிக்காம போக கூடாது. எப்படி சார் இதை கான்ஃபிடண்டா சொல்றீங்க அப்படின்னா, நான் 2, 3 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன் இந்த கொஸ்டின். சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் அப்படின்றத வேறுபடுத்துக, டிஃபரன்ஸ் படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால இதையும் படிக்காம போயிடக்கூடாது. அடுத்து படிவரிசை என்றால் என்ன? படிவரிசை சேர்மங்களில் 3 பண்புகள் 7 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதனால ரொம்ப முக்கியம். அடுத்து வர 4 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக. ஜஸ்ட் கதை மாதிரி இருக்கும். ஓகேவா? சோப்போட தூய்மையாக்கல் முறை எப்படி இருக்கு அப்படின்றது ஜஸ்ட் கதை மாதிரி இருக்கும். ஈஸியா படிக்கலாம். ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அழகா வந்து உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க, லைஃபோட ஓகேவா நம்ம யூஸ் பண்ற அன்றாட வாழ்வில் சோப்பு யூஸ் பண்றோம், அது எப்படிலாம் இருக்கு, அதுல என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஈஸியா தான் இருக்கும். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, படிச்சுட்டு போயிருங்க. ரைட்டா? அதுக்கடுத்து ஆல்கஹாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு. ஓகேவா? ஆல்கஹாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்னது நான் சொல்லியிருக்கேன், ஏபிசி கொஸ்டின் போட்டிருக்கு அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்து வச்சு இந்தாப்பா 7 மார்க்ல எழுதுப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால வந்து இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து ஒரு கரிம சேர்மம் ஏ என்பதன் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2 அப்படின்றத பதப்படுத்தல பயன்படுகிறது. மேலும் எத்தனுடன் விடைபெறுகிறது. இது ஏன் இதை வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா ஏபிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னது, இப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்களை யோசிச்சு பாருங்களேன். ஒரு 3 கொஸ்டின் நீ தேர்ந்தெடுத்து 7 மார்க் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாவே இருக்கு. இந்தப்பா ஏபிசி இருக்கு, 7 மார்க்குக்கு எழுதலாம், அந்த கொஸ்டின் வருது அப்படின்னு நினைச்சு எடுத்து வச்சா என்ன பண்ணுவீங்க, எழுதணும். ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் படிக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் தாவரங்கள் உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். ஓகேவா? இதுல என்ன சார் அப்படின்னா ஃபிகர் 12.1
12.2 12.3 மூணுத்துல இருக்க பிக்சர் தயவு செஞ்சு பார்த்து போயிருங்க. கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. கண்டிப்பா அது படிக்கணும். அதே மாதிரி வந்து மனிதரோட விந்து செல்லோட அமைப்பை வந்து நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து படம் வரைஞ்சு விளக்குக அப்படின்னு கேட்கறாங்க. அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதையும் நீங்க படிக்கணும். ஓகேவா? அதான் 12.1 12.2 12.3 ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இது படிக்காம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு கேட்பாங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, இதை படிங்க. ஓகேவா? வரைஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அங்க போயிட்டு என்னது பேப்பர் கிழிச்சிக்கூடாது. என்ன பண்ணுவாங்க, சில பேர் வரையணும் அப்படின்ட்டு வரைய தெரியாது. ஓகேவா? இன்க்ளூடிங் மீ, எனக்கும் வந்து பெருசாலாம் வரைய தெரியாது. ஓகேவா? வரைகிறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, டாட் டாட்டா வைக்கணும். அப்ப நான் வரைகிறப்ப ஒரு பிக்சர். ஓகேவா? நங்கு நங்கு நங்குன்னு என்னது பூச்சியை எடுத்து உரையில் போடவும் நங்கு 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 குத்தவும் அப்படின்ற மாதிரி நங்கு நங்கு நங்குன்னு போட்டு குத்திட்டு இருப்பாங்க. ஒருத்தர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேப்பரே ஓட்ட போட்டுருச்சு. அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? என்னது படம் கரெக்டா ப்ராப்பரா வரைய தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீட்டா என்ன பண்ணுங்க, கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுறது சூஸ் பண்ணுங்க. ஆனா இது வந்து படம் வரைகிறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஜஸ்ட் வந்து படத்தை மட்டும் வரைகிறது நல்லா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா சூப்பரா வரைஞ்சிருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த படம்லாம் வரையும் போது கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் நல்லா வந்து சூப்பரா எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஆனா சுத்தமா வராது அப்படின்னா வேற கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதிருங்க. ஓகேவா? முக்கியம் 12.1 12.2 12.3 முக்கியமா பாத்துக்கோங்க. அங்க அதுல இருக்கிற படத்தெல்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒளிச்சேர்க்கை தேவையான கார்பன் எதிலிருந்து பெறப்படுகிறது ரொம்ப முக்கியம். காற்று சுவாசத்துக்கும் காற்றலா சுவாசத்துக்கும் பொதுவான நிகழ்ச்சி இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இது 2 கொஸ்டின். ஓகேவா? ரோம் லெட்டர் 5ல இருக்க 2 3. ஓகேவா? ரோம் லெட்டர் 5ல இருக்க 2 3. ஓகேவா? நான் ஒவ்வொரு வாட்டி கொஸ்டின் பேப்பர் சொல்லும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் வருதா, சாப்டர் 12 வருதா, 12ல வரும்போது என்னது ரோம் லெட்டர் 5ல 2 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாத்துக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, இது செல்லில் எங்கு நடைபெறுது அப்படின்ற ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வர கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டா. நான் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டேன். நான் வந்து சும்மா சொல்லல, தயவு செஞ்சு வந்து நான் சும்மா சொல்லல, நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தேன். என்ன பார்த்தேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது பார்த்தேன். அதுல எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வந்து எடுத்து அனலைசஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், அதுதான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அதுல ஒரு வாட்டி எடுத்தாலும் அந்த கொஸ்டின்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுங்க சார், ஒருவேளை உங்களுக்கு 70 மார்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் கஷ்டமா செட் பண்ணலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், பி ப்ரிப்பேர்டா இருக்கும். என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சிருக்கணும். அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னாலும் சொல்ல தெரியல அளவுக்காச்சும் உங்களால எழுத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னது உங்களால வந்து அதை எழுத முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு தெரிஞ்சதுன்னா கூட நீங்க அங்க எழுதிடலாம். ஓகேவா? ஆனா அந்த ஒரு கான்செப்ட் பத்தி தெரியாம இருக்கக்கூடாது. வானம் ஏன் நீல கலரா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு விஷுவல்ல இதனாலதான் வந்து வானம் நீல கலரா இருக்கா அப்படின்ற அளவுக்காச்சும் தெரியும். அதிக அலைநீளம் உடையது, அதிக ஃப்ரீக்வன்சி உடையது சிவப்பு நிறம், குறைந்த அலைநீளம் உடையது ப்ளூ. அப்ப அதிக வந்து அதிர்வெண்ணுடைய சிகப்பு நிறத்தை விட குறைந்த நிறமுடைய ஊதா அதிகமா சிதறடிக்கப்படுது, அதிகமா ஸ்கேட்டர் ஆகுது. அதனால வானம் வந்து நமக்கு நீல நிறமா காட்சி அளிக்குது. காலையில நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் ஏன் வந்து சிகப்பு நிறமா காட்சி அளிக்குது, அது நம்ம வெகு தொலைவில் இருக்கு. அப்ப குறைந்த அலைநீளமுடைய குறைந்த ஃப்ரீக்வன்சியுடைய ப்ளூ கலரை விட அதிக அலைநீளமுடைய சிகப்பு ரெட் கலர் வந்து என்ன பண்ணுது, அதிகமா ஸ்கேட்டர் ஆகுது, அதிகமா சிதறடிக்கப்படுது. அதனால வந்து காலையில நேரத்திலையும் மாலையில நேரத்திலையும் நமக்கு வந்து என்னது வானம் வந்து சிகப்பு நிறமா காட்சி அளிக்குது. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்ற அளவுக்காச்சும் தெரியணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணி எழுத முடியும். ஓகேவா? அது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பி ப்ரிப்பேர்டா இருக்கும். உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் தெரியணும். ஓகே, இதெல்லாம் எழுத தெரியும், இதெல்லாம் நமக்கு சொல்லிடுவோம், இதெல்லாம் வந்துச்சுன்னா கூட நம்ம எழுதிடலாம். நீங்க என்ன பண்ணணும், கடைசியா முடிக்கும் போது ஓகே 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 அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகணும். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு, அடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா கேட்பாங்க. படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? மீதி இருக்க கொஸ்டின் ஜஸ்ட் பாத்துக்கோங்க என்ன இருக்கு அப்படின்றது. ஓகேவா? பி ப்ரிப்பேர்ட் தான். ஓகேவா? ஜஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வேறுபாடு தெரிக, உருவித்தலை தாவரத்துக்கும் இருவித்தலை தாவரத்துக்கும் தாவர வேறுபாடு தெரிக ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. 7ல 1வது கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்து ஈஸியா கேட்கலாம். காற்றுள்ள சுவாசத்துக்கும் காற்றில்லா சுவாசத்துக்கும் வேறுபடுத்துக அப்படின்னு கேட்கலாம். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஒளிச்சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல்கள் எவ்வாறு ஒளி சாராத செயலிலிருந்து வேறுபடுகிறது, நிகழ்ச்சியின் ஈடுபடும் மூலப்பொருட்கள் யாவை, இறுதி பொருட்கள் யாவை, இவர் நிகழ்ச்சிகளும் பசுங்கணிகத்தில் எங்கு நடைபெறுகின்றன. ஓகேவா? அதையும் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அதுல பார்க்கலாமா, அதுல என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹிருடினரியா கிரானுலேசா என்னும் பொது பெயர் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டைக்கு வருமா, முயலுக்கு வருமா, அதை பத்தி நீங்க எழுதணும். ஓகேவா? அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது, முயலின் பல்வமைப்பினை எழுதுக. என்னது அந்த அட்டையில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹிருடின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும். ஓகேவா? அந்த ஹிருடின் அப்படின்ற என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மேல வந்து அப்படின்னா வந்து பதினஞ்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஹிருடின் அப்படின்ற ஒரு உமிழத்தை வந்து சுரக்கும். என்னது
இந்த எனக்கு வந்து ஓட்டையை போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அட்டை வந்து என் மேலே ஒட்டிடுச்சு. ஒட்டி என்ன பண்ணுது, ஒரு ஓட்டையை போட்டு ரத்தத்தை குடிக்குது. அப்போ நம்ம நார்மலாகவே நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து உடம்புலேருந்து ரத்தத்தை வெளில போகுது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட உடம்பு வந்து என்ன பண்ணும், ரத்தத்தை வந்து உரைய வைக்கும். ஆனா அந்த அட்டையில வந்து ஹிரிடின் ஒரு பொருள் இருக்கு. ஹிரிடின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அந்த அமிலத்தை வந்து என்ன பண்ணும், அந்த அமிலத்தை என்ன பண்ணுவோம், அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அட்டைப்பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து செலுத்துறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரத்தம் வந்து உரையிறது இல்ல, அதை வந்து அது தடுத்துரும். ரத்தம் என்ன பண்ணும், உரையவே உரையாது. அதை அப்படியே நல்லா வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி நல்லா குடிச்சிட்டு இருக்கும். ஃபுல்லா குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோட உடம்புல ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், அதுல போய் சேவ் ஆயிரும். அது பல மாசத்துக்கு ரத்தம் தேவைப்படாது. அந்த அளவுக்கு வந்து அதை என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதெல்லாம் வந்து ஈஸியா எழுதலாம். ஓகேவா, அந்த மாதிரி கொஸ்டின் அதெல்லாம் ஈஸியா எழுதலாம். உடலில் எத்தனை இணைவிந்தகங்கள் உள்ளது, இந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க. அட்டையின் எந்தெந்த உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுகிறது, சிஎன்எஸோட விரிவாக்கம், அட்டை ஓம்புரி உடலிருந்து எவ்வாறு, ஓம்புரி அப்படின்னா நம்ம தான் எப்படி இந்த ரத்தத்தை உரியுது. ஓகேவா, இதெல்லாம் வந்து ரியலா கான்செப்டா உள்ளது. அதனாலதான் இந்த கொஸ்டின் சொன்னேன். என்ன பண்ணுது, மேல வந்து ஒட்டிக்குது, உடம்புல இருந்து அந்த ஹிரிடின்ற பொருளை சுரக்குது. என்ன பண்ணுது, ஹிரிடின் அப்படின்ற ஒரு ஆசிடை வந்து உடம்புக்குள்ள வந்து செலுத்துது. அது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா ரத்தத்தை உரையதை வந்து தடுக்குது. அது மூலியமா அது தேவையான அளவு ரத்தத்தை வந்து உறிஞ்சிக்குது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ரைட்டா, அடுத்து முக்கியமான ஒரு ரோமன் லெட்டர் 6 அட்டைகள் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகள் எழுதுக 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு வாட்டி தான் கேட்டாங்க, ஆனா இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து ரோமன் லெட்டர் 7ல முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. ஓகேவா, படம் வரைய தெரியும் அப்படின்னா இந்த விஷயம் சூஸ் பண்ணுங்க. 7 மார்க்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா, எனக்கு படம் வரைய தெரியும் சார், நான் சூப்பரா படம் வரைவேன் சார் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து ஒரு வார்த்தையில் விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தாவரங்களோட கடத்துதல் மற்றும் விலங்குகளோட சுற்றோட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன்? ஒரு கேள்வி, ரத்தம் ஏன் சிவப்பு நிறமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப என்னது, அது வந்து ஒரு நம்மள உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினா கேட்கிறாங்க. ரைட்டா, அப்ப என்னது, அந்த மாதிரி கொஸ்டின் அது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதனால இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா, இதய தசைகளுக்கு ரத்தத்தை அளிக்கும் ரத்த குழாய் எது? இது ரொம்ப முக்கியம். மீதி இருக்க கொஸ்டின் ஜஸ்ட் பாத்துக்கோங்க என்ன இருக்கு அப்படின்றது. ஓகேவா, படிக்காம போகக்கூடாது. மனித தேர்வுல ஆர்பிசியின் வடிவம் என்ன, இதெல்லாம் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓரிரு வார்த்தை அப்படின்னா ஒரு லைன் தான் ஆன்சரு. அவ வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஓகேவா, அந்த கொஸ்டின்ல என்ன பண்ண அப்படின்னா படிக்கணும்னு படிக்காத, என்னது புரிஞ்சுக்கணும்னு படி. ஓகேவா, நான் லைஃப்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறேன், என்னது அது உன் லைஃபுக்கும் யூஸ் ஆகணும், என்னது இந்த மாதிரி கான்செப்டும் யூஸ் ஆகணும். ஓகேவா, அந்த மாதிரி படிச்சு அப்படின்னா மறக்காது. ஓகேவா, என்ன பண்ணணும், நான் வந்து ஜஸ்ட் வந்து மார்க்குக்காக படிக்கிறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி படிக்கக்கூடாது. ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, நீயும் உன் ஃப்ரெண்டும் இருக்க. ஓகேவா, நீ என்ன நினைக்கிற, என் ஃப்ரெண்டால எனக்கு ஏதாச்சும் கிடைக்கணும், அதனாலதான் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு அந்த விஷயம் தெரியுது, என்னது இவன் நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் தான் நம்ம கூட இருக்கான் அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அவனோட விஷயம் எப்படி இருக்கும், அவன் என்ன நினைப்பான், இவன் வந்து ஜஸ்ட் நம்மள்ட்ட வந்து இந்த விஷயம்லாம் அவனுக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைப்பானா, நினைக்க மாட்டான். அது மாதிரிதான் நீ எக்ஸாம் என்ன பண்ற, அதுட்டு இருந்து என்ன கிடைக்கும், என்கிட்ட வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன கிடைக்கும், எனக்கு 2 2 மார்க் கிடைக்கும், 2 4 மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ற, இந்த கொஸ்டின் பேப்பர் அணுகிற, இந்த புக்கை போய் அணுகிற. அப்ப எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த விஷயம் ஈஸியா வந்து மண்டையில ஏறாது. நீ என்ன பண்ற, எனக்கு வந்து இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு இதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு என்ன பண்ற, நீ அணுகிற அந்த கொஸ்டின் பேப்பர். அப்படின்னா உனக்கு இது மறக்குமா, நீயே சொல்லு, அது மறக்கவே மறக்காது. அது வந்து லைஃப்ல காலத்துக்கும் மறக்காது. அந்த மாதிரி என்ன பண்ணும், அது உனக்கு அந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த ஒரு விஷயத்த நீ அணுகணும். ஓகேவா, என்ன பண்ணக்கூடாது, எனக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கும், இதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு என்ன கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. நீங்க என்ன கொடுத்தீங்க அப்படின்றதான் யோசிக்கணும். ஓகேவா, அதுதான். ஓகேவா, நீராவி போக்கின் போது இலைத்துளை திறப்பதற்கான மூடிக்கொள்வதற்கான காரணத்தை கொடுக்க கூட்டு வினைவு என்றால் என மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விரைவு 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா, மனிதன் சுற்றுலாவானது இரட்டை சுற்றுலா அழைக்கப்படுவது ஏன்? அப்ப ஏன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் எல்லாம் படிக்காம தெரிஞ்சு போயிடாதீங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அடுத்து ஒளி அலைகள் என்றால் என்ன, அவை எவ்வாறு உருவாகின்றன? ரொம்ப முக்கியம். இதய ஒலிகள், லேப்டாப் சொல்லி துடிக்குது இல்ல, என்னது அது வந்து அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் கண்டிப்பா கேட்குறாங்கடா, மிக 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 முக்கியம். நான் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நான் அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்றேன். மிக 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 முக்கியம். ஓகேவா, அந்த அளவுக்கு முக்கியம் இதய வாழ்வுகள் முக்கியத்துவம் என்ன அப்படின்றது. ஓகேவா, அதுக்கப்புறம் தமனிகளும் சிறைகளும் அமைப்பின் வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. உடல் ரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் ரத்த ஓட்டத்தினை வேறுபடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா, வேறுபடுத்த நீங்காச்சும் வருது அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா, அதனால வந்து இதுவும் படிச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தாவர வேர்கள் கனிமங்களை ஆற்றல் சாரா நிகழ்ச்சிகள் மூலம் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்ற கொஸ்டின் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இலைகள் உதிரும் போது தாவரங்கள் கனிமங்கள் இழக்கப்படுவதில்லை அப்படின்றது ஏன் அப்படின்றத பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து
மீதி இருக்க கொஸ்டின் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க என்ன இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஆனா 1வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் முக்கியம். ரைட்டா? 1வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் அப்படின்றது முக்கியம். இது படிக்காம போக கூடாது. அடுத்து தாவரங்கள் எவ்வாறு நீரை உறிஞ்சுகின்றன 7 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீராவி போக்கி என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவம் அது ரொம்ப முக்கியம். இதயத்தோட பணிகள், ரத்தத்தோட பணிகள். ஓகேவா? சாரி, இதயம் சொல்றேன். ரத்தத்தோட பணிகளை பட்டியலிடுக அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? 7 மார்க்ல வாட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்லாம் வந்து படிக்காம போக கூடாது. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை படிங்க. ஓகேவா? நான் சொன்ன கொஸ்டின் பார்க்கலாம். சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நீங்க நிறைய கொஸ்டின் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் நான் வந்து உனக்கு நிறைய 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எல்லாத்தையும் சொல்றதுனால உனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் 1 மார்க் போக மீதி எல்லாமே இதா இருக்கு. ஓகேவா? அதனால உனக்கு கஷ்டமா இருக்கு. நான் சொன்னதை வந்து ஃபர்ஸ்ட் 2 மார்க் மட்டும் டக்கு டக்குன்னு படிச்சுவாங்க. 2 மார்க் மட்டும் டக்கு டக்குன்னு படிங்க. உனக்கு 2 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல நீங்க பிடிச்சிடலாம். ஓகேவா? ஏற்கனவே படிச்சு வச்சிருப்பேன். ஓகேவா? பாதி பேர் என்ன பண்ணிருப்பீங்க, நான் சொன்ன பாதி கொஸ்டின் மேல நீங்க படிச்சே வச்சிருப்பீங்க. அப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா சொன்ன கொஸ்டின் அதுக்கப்புறம் படிக்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? நான் வந்து 3த்தையும் சொல்றதுனால உனக்கு கஷ்டமா தெரியலாம். சார் நிறைய சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ தனித்தனியா பிரிச்சு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2 மார்க் ஒரு ஒட்டு மொத்தமா படிக்கிற, 4 மார்க் ஒட்டு மொத்தமா படிக்கிற, 7 மார்க் ஒட்டு மொத்தமா படிக்கிற அப்படின்னா எளிமையா இருக்கும். ஓகேவா? ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஆனா என்ன பண்ண முடியல, இப்படிதான் நம்ம கொஸ்டினை கேட்டு நம்ம போக முடியல. என்ன பண்ணிடுறாங்க, 2 2 மார்க் சேர்த்து எழுது, 4 மார்க்கா, 3 2 மார்க் சேர்த்து எழுது, 7 மார்க்கா, ஏபிசி போட்டு கொடுத்து விட்டுறாங்க. அது நமக்கு எங்கேயாச்சும் ஆப்படிக்கிற மாதிரி ஆயிடுது. ஓகேவா? நம்மளே நமக்கு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அதனால என்னது, கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து, ஓகே இந்த கொஸ்டின்லாம் வருதா, இந்த கொஸ்டின்லாம் கேட்கறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து எழுதணும். சரியா? அடுத்து நரம்பு மண்டலம். அதுல என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்ப்போமா? நரம்பு மண்டலம். தூண்டல் என்பதை வரையறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூளையை பாதுகாப்பதாக வைப்பதற்கும் உறுப்புகள் யாவை அப்படின்னு கேட்கறாங்க. முன்மூளை, பின்மூளை, நடுமூளை அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? ஓகேவா? அதெல்லாம் எப்படி மூளை வந்து எப்படி பாதுகாப்பு வச்சுக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியமா படிக்கணும். தூண்டல் என்பதை வரையறை ரொம்ப முக்கியம். ஓகேவா? நரம்பு மண்டலத்துக்கும் நாளவிலா மண்டலத்துக்கும் இணைப்பு செயல்படாத உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? வேறுபடுத்த கொஸ்டின் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்கப்பா. வேறுபடுத்த கொஸ்டின் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ரோம் லெட்டர் 7ல இருக்கு, ரோம் லெட்டர் 6ல உள்ளது. தூண்டல் என்பதை வரையறை டெஃபினேஷன் கொஸ்டின் கண்டிப்பா படிக்க சொல்லியிருக்கேன். மீதி இருக்கிறத 1 3 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதெல்லாம் படிங்க. பின்மூளையின் பாகங்கள் அவை ரொம்ப எளிமையா தான் இருக்கும். என்னது, ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி, உங்களுக்கு புரியாத மாதிரி அப்படிலாம் இருக்காது. ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அதனால வந்து இதெல்லாம் படிங்க. ஓகேவா? அடுத்து நியூரானின் அமைப்பை படத்தோட விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தயவு செஞ்சு இந்த படம் வந்து போடுங்க. ஆக்சின் இருக்கும், அதுல என்னென்ன இருக்கும் அதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நான் முன்னாடி படிச்சது. ஓகேவா? அதனால இது முக்கியம். ஓகேவா? அடுத்து மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக. ரொம்ப ஈஸி தான். மூளையோட அமைப்பு மற்றும் பணிகளை வந்து விளக்குக. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? அதோட அமைப்பு எப்படி இருக்கு, அதோட பணிகள் என்ன, மூளையோட பணிகள் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம லைஃப்ல என்னென்ன அன்றாட வேலைகள் பண்றோமோ அதுதான் வந்து ஆன்சரா கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் படிக்கணும். ஓகேவா? இது படிக்காம போகக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் வருது அப்படின்னா அதையும் ஜஸ்ட் பாருங்க. உனது கையை யாராவது சிறு ஊசி மூலம் குத்தும் போது நீ என்ன செய்வாய் என்பதையும் இந்த நரம்பு தூண்டல் செயல்படக்கூடிய பாதையை படம் வரைந்து பாகங்களுடன் விளக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து லைஃப் ஓரியன்டா இருக்கு. ஓகேவா? என்னது, ஒரு ஊசி குத்துறோன்னே நம்ம ரியாக்ட் பண்றது எப்படி, அது ஏன் நிகழுது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் வந்து லைஃப் ஓரியன்டா இருக்கு. அதனால இது படிக்கணும். நியூரான்கள் அவற்றின் அமைப்பினை அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுவது என்று விளக்குக அப்படின்றது ஒரு 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதையும் நீங்க படிக்கணும். ரைட்டா? கண்டிப்பா படிக்கணும். என்னது, ரோம் லெட்டர் 8ல 1 2 6 ரொம்ப முக்கியம். அடுத்து யூனிட் 16 தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். ஓகேவா? கண்டிப்பா சொல்றேன், ஹார்மோன் வந்து கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. நம்மளோட உடலமைப்புல இருக்க ஹார்மோன்கள். ஓகேவா? அது என்னென்ன ஹார்மோன் இருக்கு, இதெல்லாம் பயன்படுது அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான் கேட்பாங்க. அதனால வந்து இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால இந்த லெசன் படிக்காம போயிடவே கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஓகேவா? செயற்கை ஹார்மோன் ஒன்றின் பெயரினை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? வெள்ளரிய ஆண் மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் இது. தாவர ஹார்மோன், விலங்கு ஹார்மோன் இருக்கிறதுனால கொஞ்சம் படிக்கிறது. ஆக்சின் என்ன, சாரி ஜிப்ரலினா என்ன, அப்புறம் என்னது அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஜிப்ரலின் இருக்கு, அசிடோன் இருக்கு, இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா? தக்காளியில் கருவுற்ற கனியை தூண்டும் ஹார்மோன் இது, அது மாதிரி கேட்குறாங்க. குழந்தை பெற்றின் பால் சுரக்க காரணமான ஹார்மோன் இது. தாவரங்களின் அவசர கால நிலைகளை எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் அது. அப்ப ஹார்மோன் எங்கேயாச்சும் வார்த்தை இருக்குன்னா அதையும் படிக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. ஹார்மோன் பத்தி ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்காம இருந்ததே இல்லை. ஹார்மோன்கள் பத்தி நமக்கு தெரியணும். ஏன் நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதனால இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த கொஸ்டினும் படிக்கணும். ஓகேவா? ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த கொஸ்டின்லாம் படிக்கணும். சரியா? அதுக்கடுத்து சிறுநீரகத்தோடு தொடர்புடைய பணிகளை செய்யும் ஹார்மோன் பெயரை குறிவிலக்குகன்னு கேட்டிருக்காங்க.
கண்டிப்பா முக்கியம், தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா? எல்லாரும் 2x வச்சு தான் வீடியோ பார்க்கணும். ஓகேவா? எல்லாரும் என்ன பண்ணுங்க, 2x வச்சு வீடியோ பாருங்க. ஓகேவா? அடுத்து செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை அது தருக அப்படின்னு கேட்டுருக்காங்க. போல்டிங் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. போல்டிங் என்ன அப்படின்றது அடிக்கடி கேட்குறாங்க. வேதியியல் தூதுவர்கள் ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த லெசன்ல இருக்கிறது எல்லாமே முக்கியம். நாளமில்லா சுரப்பிக்கும் நாளமுள்ள சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? நாளம் உள்ளது அப்படின்றது நாளம் இருக்கும், நாளம் இல்லாததுல நாளம் இருக்காது. நாளம் உள்ளதுல அந்த டியூப் அடி வந்து அந்த ஹார்மோன் போகும், நாளம் இல்லாததுன்னா ஆகும் ரத்தத்துல கலந்து போகும் அப்படின்ற மாதிரி அழகாக வேறுபடுத்தி எழுதலாம். ரொம்ப ஈஸி. ஓகேவா? தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் அழைக்கப்படுது? இது மனசுக்கு சரி உடலுக்கு சரி வளர்ச்சி ஹார்மோனா செயல்படுது, அதனால வந்து இது ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப எளிமையா. ஓகேவா? நான் என்ன பண்ணேன், ஒரு 2 மார்க்கை 2-3 வரியில சொல்லிட்டேன். ஓகேவா? வரி கூட ஒரு வரியில சொல்லிட்டேன். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு படிக்கணும். ஓகேவா? அடுத்து வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் இது. தாவரங்கள் அது 3 செயல்பாடுகள் எழுதுக. தாவரின் இருக்க நிலை ஹார்மோன் அழைக்கப்படுவது எது, ஏன்? ஓகேவா? ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு இதை படிச்சுட்டு போகணும். ரைட்டா? தயவு செஞ்சு இதை படிங்க. ஜிப்ரலின்கள் வாழ்வில் விளைவுகளை விளக்குக அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதையும் பார்க்கணும். ஆன்டி டையூரிக் ஹார்மோன் ஏடிஹெச் மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகளை அவை, இவை இரண்டும் எவ்வாறு வேறுபடுகிறது? ரொம்ப 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 முக்கியம், தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணணும், தயவு செஞ்சு படிக்கணும். கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம், அதனால இதை படிக்காம போகக்கூடாது. ரைட்டா? அடுத்து அழகு 17 தாவர மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான லெசன், இது வந்து படிக்காம போகவே கூடாது. பார்க்கலாமா என்னென்ன கொஸ்டின் இருக்குன்ட்டு? பெருசா வந்து இதுல என்ன கேட்க மாட்டாங்க அப்படின்னா, தாவரத்துல இருந்து கொஸ்டின் பெருசா கேட்கறது இல்லை. ஆனா நம்ம மனிதம் அல்லது விலங்குல இருந்து கண்டிப்பா அப்படின்றது கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம லைஃப்ல யூஸ் பண்றது. உலக மாதிரி சுகாதாரம் எப்பொழுது, அந்த கொஸ்டின் படிக்கணும். கருத்தடையின் தேவைகள் என்ன, இது படிக்கணும். இது படிக்கணும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 4 கொஸ்டின் இருக்குல்ல, இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் பார்த்து அதுல என்ன வந்து இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் பாருங்க. அதை வச்சு ஏதாச்சும் எழுத முடியுமா அப்படின்றத பாருங்க. அதை வச்சு என்னது இதெல்லாம் என்னது எக்ஸ்ட்ரா படிக்கிற கொஸ்டின். ஓகேவா? என்னது திடீர்னு கேட்டா எனக்கு எழுத தெரியணும், திடீர்னு கேட்டுட்டா அது எனக்கு எழுத தெரியணும், அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதெல்லாம் இதையும் என்ன பண்ணுங்க, உங்களால படிச்சுட்டு போய் எழுதுற அளவுக்கு தெரியணும். ஓகேவா? நான் தான் எப்பயுமே சொல்லுவேன். ஓகேவா? நான் வந்து இதை மட்டும் படிச்சுட்டு போங்க, இதை மட்டும் படிச்சுட்டு போனா எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி வச்சுக்க முடியாது. உங்களை டஃப் பண்ணணும், என்னது 60 மார்க்கே தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க, புக் இன்சைடு போவாங்க. புக் இன்சைட்ல இருக்க முக்கியமான ஏதாச்சும் கான்செப்ட் எடுத்து கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்ப புக் பேக்ல படிச்சாச்சு நம்ம பண்ணணும், நம்ம அந்த 60க்கு மேல அப்படின்றது எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும், பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். எந்த கொஸ்டின் வந்தாலும் நமக்கு அணுக தெரியணும். ஓகேவா? என்னது சார் அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, எடுத்து பாக்குறீங்க, ஐயோ போச்சுரா, போச்சுரா நமக்கு மார்க் போச்சுரா, 7 மார்க்கு போச்சுரா அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த டைம்ல போச்சு முடியாது வராது அப்படின்னு வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அப்ப என்ன பண்ணும், இதாண்டா சான்ஸ் எனக்கு, இப்ப பண்றோம் படுறா அப்படின்ட்டு கதையும் எழுதக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, அப்ப கதையும் எழுதக்கூடாது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, யோசிச்சு எப்படி எழுதுனா மார்க் வாங்கலாம் அப்படின்ற ட்ரிக்ஸை தான் யோசிக்கணுமே தவிர, கதை எழுதுறோம் படுறா இதுக்கு அப்படின்னு கதை எழுதக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணக்கூடாது, கதை எழுதக்கூடாது. அது வந்து சேலஞ்சு கிடையாது. இந்த கொஸ்டின் எப்படி நான் அன்னைக்கு சேலஞ்சா மார்க் வாங்குறேன் அப்படின்றது, கதை அடிக்கிறது சேலஞ்ச் கிடையாது. அதுல நான் எழுதி ஓரளவுக்கு கரெக்டா எழுதி அதுக்கு ரிலேட்டடா எழுதி நான் மார்க் வாங்குவோம் பாரு அப்படின்றது தான் சேலஞ்ச். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப யோசிக்கணும். ஓகேவா? நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரியாரிட்டின்னு படிச்சோம், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம அந்த ப்ரியாரிட்டின்னு படிக்கல, ஆனா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆனா நம்ம என்ன பண்ணிருந்தோம், இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்திருந்தோம், இந்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ வந்து ஜிப்ரலின்கள்ல எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அது என்னது, மீனோட விந்து செல்ல இருக்கு, இளநீர்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் படிச்சிருந்தோம். அதை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் வந்து அணுகி எழுதலாம். ஓகே, ஜிப்ரலின்கள் காணப்படும் ஜிப்ரலின்கள் எங்கிருந்து காணப்படுகிறது என்றால் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணி, இது வந்து மீனின் விந்து செல்லிலிருந்து கிடைக்கப்படுகிறது மற்றும் இளநீர்களில் இந்த தென்னையின் இளநீர்கள் வந்து இது கிடைக்கப்படுகிறது அப்படின்றத நீங்க எழுதி என்ன பண்ணணும், அந்த மார்க்கை மினிமம் 1.5 மார்க் வாங்குறாச்சும் நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்து ஜிப்ரலின்கள் என்பது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கதை அடிக்க கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி கதை அடிச்சிங்க அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க, குறுக்கு அடிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் எப்படி வந்து ட்ரிக்கா ஆன்சர் பண்ணி தெரிஞ்சதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணி மார்க் எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். தயவு செஞ்சு சொல்றேன், கதை அடிக்காதீங்க. ஓகேவா? தயவு செஞ்சு கதை அடிக்காதீங்க, படிச்சுட்டு போங்க. ஓகேவா? படிச்சுட்டு போனாலே மார்க் எடுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஈஸியானது தான். அடுத்து முக்கியமானது பாருங்களேன், உடலை இனப்பெருக்கம் ஏன் குறிப்பிட்ட தாவரங்கள் மட்டும் நடைபெறுகிறது, அந்த கொஸ்டின். மூவிணைவு வரையறு, கொலஸ்ட்ரம் இந்த கொஸ்டின், தாயின் கருப்பில் வழங்குகின்ற கருவானது எவ்வாறு ஊட்டம் பெறுகிறது, இதெல்லாம் வந்து நம்ம லைஃபோட ஒத்து போறது. ஓகேவா? நம்ம லைஃப்ல
ஒத்து போற விஷயம் அதெல்லாம் வந்து அந்த கொஸ்டினை தான் வந்து கேட்குறாங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன் லைஃபோட ஒத்து போற விஷயம் ஏன் எதுக்கு எப்படி வேறுபடுத்துக இந்த கொஸ்டின்லாம் வந்து சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு எடுத்து வச்சிருவாங்க. அதே மாதிரி ஏபிசி கொஸ்டின் இருக்கு எங்கேயாச்சும் ஆனா ஒன்னா ஈனா ஏபிசி கொஸ்டின் எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னா எழுதிட்டு தூக்கி வைங்க பசங்க வந்து இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பரை தூக்கி வைங்க எழுதிட்டு வைங்க அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட், இது படியாமல் போகவே கூடாது. சரியா? ஓகேப்பா. அதுக்கடுத்து இதுல பாருங்களேன், விந்தக மனிதர்கள் வயிற்றுக்குழிக்கு வெளிப்புறத்தில் அமைந்திருப்பதன் காரணம் என்ன, அவற்றை கொண்டிருக்கும் பையன் பெயர் என்ன, இது வந்து நீங்க சயின்டிஃபிக்கா எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது, பூக்கம் தாடு நடைபெறும் பால் இனப்பெருக்கத்துக்கு நிகழ்வுகளை விளக்குக அப்படின்ற கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் வந்து எழுதணும். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு போங்க. ஓகேவா? பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக 7 மார்க் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? 7 மார்க் எப்படி கேட்கறாங்க, ஒரு 2 4 மார்க் கொஸ்டின் என்னது அந்த மாதிரி வந்து ஒரு 3 2 மார்க் கொஸ்டின் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். ஓகேவா? 2 மார்க்ல தானே கேட்டிருக்காங்க, அதுல உள்ளதை மட்டும் எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி எழுதக்கூடாது. ஓகேவா? 7 மார்க்ல கேட்கும்போது 7 மார்க்கா எழுதணும். ஓகேவா? என்னது இப்ப மின்சுற்றை பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்னு ஒரு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்யூட்டை பத்தி அப்படின்னா நீங்க ஒரு சர்க்யூட் வரையலாம். அழகா சர்க்யூட் வரைஞ்சி இதுல சாவி இருக்கு, இதுல பக்க இணைப்பு இப்படிதான் செயல்படுது, தொடர் இணைப்பு இப்படிதான் செயல்படுது. நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்டா எழுதணும். கொஞ்சம் வந்து பாக்குறதுக்கு மத்தவங்க பேப்பரோட கொஞ்சம் நீங்க வந்து தனித்துவமா தெரியணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நீங்களும் மத்தவங்க மாதிரி அந்த 2 மார்க் அப்படியே எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி மார்க் போடுவாங்க, மார்க் ஒன்று போட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் தனித்துவமா எழுதணும், அதுல உள்ள கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதுக்குன்னு கதை அடிக்க கூடாது. சரியா? அப்ப இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப பூக்கும் தாவரத்தின் ஸ்தூலக அமைப்பு விளக்குக, மாதவிடாய் சுழற்சி நிலைகளை யாவை, அவை எப்போது அண்டகம் மற்றும் கர்ப்பியல் நிகழும் மாற்றங்களை குறிப்பிட்டு விளக்குக அப்படின்றது ஒரு 7 மார்க்கை கேட்டிருக்காங்க. முக்கியமான 2 7 மார்க். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? படிச்சுட்டு போகணும். ரைட்டா? அடுத்து 18 மரபியல். மரபியல் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அதை பாருங்க, எந்த சூழ்நிலையில் 2 அல்லீல்களும் ஒத்த நிலையில் இருக்கும், முக்கியம். அதுக்கப்புறம் டிஎன்ஏவில் நியூக்ளியோய்டுகள் இணைக்கும் பிணைப்பின் பெயரை விளக்குக. மெண்டல் ஆகியோருக்கு ஏன் தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? ஓகேவா? என் ஸ்கூல்ல ஒருத்தனோட பேர் வந்து மென்டல், அவன் வந்து சயின்ஸ் படிப்பான் அப்படின்னா அவன் பேர் வந்து மென்டல். நம்ம ஆனா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மென்டல் அப்படின்னு, அவர் பேரே மென்டல்னு வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, மென்டல் தன் ஆய்வில் ஏன் தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? ஓகேவா? மென்டல் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பீனோடைப் ஜீனோடைப் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? பீனோடைப் ஜீனோடைப் கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகேவா? முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? டே இங்கிலீஷ் மீடியம் பசங்களா நோட் பண்ணிக்கோங்கடா. டே 5th 6th கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? குறுகிய விடையிலி ஓரிரு வாக்கியத்தில் விடையிலி. ஓகேவா? உன்னோட இங்கிலீஷ் புக்ல இதே தான் இருக்க போது, ரோம் லெட்டர் வச்சு டக்கு ஐடென்டிஃபை பண்ணி என்னது குறிச்சிக்கோ. ஓகேவா? இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னு வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காது. ஓகேவா? இதெல்லாம் வந்து குறிச்சிக்கோ. ஓகேவா? அடுத்து அல்லோசோம்கள் என்றால் என்ன, கொஸ்டின் நம்பர் 3. ஓகேவா? அல்லோசோம்கள் என்றால் என்ன, ஒகசாகி துண்டுகள் என்றால் என்ன? ஓகேவா? அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஒரு தூய நட்டை தாவரமானது டிடி. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. முக்கியம். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்களேன், தகுந்த எடுத்துக்காட்டுடன் இரு பண்பு கலப்பை விளக்குக. இது ஒரு பண்பு கலப்பையிலிருந்து எவ்வகை வேறுபடுகிறது, 7 மார்க்ல கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகிறது, டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது, இதுவும் 7 மார்க்ல கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? கண்டிப்பா என்னது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் 7 மார்க்ல கேட்டிருக்காங்க, ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னாலுமே நிச்சயமா படிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு கொஸ்டின் வாட்டி கேட்டுட்டாங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் நீங்க படிக்கணும். என்னது இதெல்லாம் ப்ரியாரிட்டிஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ப்ரியாரிட்டிஸ் பண்ணி படிக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டேன் சார், இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்ட்டு அலட்சியமாவும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமா படிக்கணும், தெளிவா இருக்கணும், அலட்சியமா இருக்கக்கூடாது. ஓகேவா? அது மாதிரி தான் பண்ணணும், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அணுகி படிக்கணும். அடுத்து 19 உயிரின் தோற்றமும் பரிணாமமும். அதுல இருந்து பாருங்களேன், இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து புதைப்படிவ பறவை என்று கருதப்படும் உயிரினம் எது அப்படின்ற கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், நான் பார்த்துருக்கேன், ரிப்பீட்டடா கேட்டாங்க. நான் அந்த மாதிரி வந்து அடிக்கடி போடுறேன் அப்படின்னா அந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னு அர்த்தம் அடிக்கடி. அதனால வந்து அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வட்டார என தாவரியல் என்பது 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. உயிர் பதிம வடிவங்கிற காலத்தை அவர் எவ்வாறு வரையறு அப்படின்னு 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. பரிணாமத்தை வந்து விசையால் இருக்கை தேர்வு செய்வது, இது ஒரு 7 மார்க்கு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு இருப்பதுக்கு நான் சொல்லவா, நீங்க பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தெளிவா 2 மார்க் படிச்சிட்டீங்க அப்படின்னா 6 கொஸ்டின் எழுதலாம். 7 கொஸ்டினுக்கு 6 கொஸ்டின் எழுதலாம். அந்த கம்பல்சரி கொஸ்டின் எங்கேயாச்சும் அடி வாங்கும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க இது எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் தெரியலாம், ஆனா மேல இருக்குல்ல அந்த மீதிக்குள்ள 10 கொஸ்டின்ல வந்து மேல எழுதணும்ல ஒரு 6 கொஸ்டின், அப்ப வந்து அங்க ஏதாச்சும் தெரியாம போயிடலாம். அதுக்காக தான் என்ன பண்ணணும், பயாலஜியும் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? அதனால இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல்ல நீங்க எல்லா கொஸ்டினையும் படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பர். என்னது ஈஸியா வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இயற்பியலும் வேதியியலும் தெளிவா படிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், ஈஸியா 6 கொஸ்டின் அப்படின்றது அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஆனா எல்லா கொஸ்டினையும் படிச்சிருக்கணும். ஏன்
நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இது ஃபுல்லாவே அவாய்ட் பண்றீங்க பயாலஜி. அந்த மாதிரி யாரும் அவாய்ட் பண்ண வேணாம், எல்லாத்தையும் படிங்க, ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஓகேவா? எழுதிருவீங்களா? முக்கியமான கொஸ்டின் தான் எல்லாமே. ஓகேவா? நான் பெருசா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் பார்த்தது இல்ல, ஆனா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்கன்னு இந்த கொஸ்டின் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதையும் நான் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? அடுத்து 20 இனக்கலப்பு மற்றும் உயிரியல் தன்மை. ஓகேவா? இதுல மரபு பொறியியல் அது கண்டிப்பா படிங்க, என்ன இருக்கு அப்படின்றது தெரியணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் படிங்க. இது கொஞ்சம் கடுப்பாகிற லெசன் தான் இது. ஏன்னா வந்து அந்த பேர்லாம் வரும், சொனாட்டா அந்த மாதிரி வந்து அந்த நெல்லோட பேரு அந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி மண்டல ஏற்ற ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணுங்க. அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன, இதுவும் ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? குருத்தணுக்களின் வகைகள். ஓகேவா? அதுவும் பாருங்க. இதுல பாருங்க லோன் மெட்ரஸ் 7ல வேறுபடுத்த கொஸ்டின் இருக்கு, கண்டிப்பா முக்கியம். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் சொல்லவா, இது ஏன் சார் இத்தனை போடுறீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டிஎன்ஏ விரலியக்கை தொழில்நுட்பத்தில் நடைமுறையில் பயன்பாடுகள் எவை? இப்ப டிஎன்ஏ வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 7ஆம் அறிவு பார்த்தேன் சார் அப்படின்னா, அதாவது டிஎன்ஏ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க எந்த மூதாதையர் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப கிரைம்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் நடக்குது, தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல என்ன நடந்திருக்கும், அந்த மாதிரி வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்க வந்து கொள்ளடிச்சிட்டு போவாங்க அந்த படத்துல. ஓகேவா? அந்த படத்துல அதனால சொல்றேன். ஓகேவா? அதனால என்னது, அந்த படத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த விரல் ரேகையை வச்சு எப்படிலாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை வச்சு என்னது அந்த படத்துல வந்த மாதிரி அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னது, ஒரு அப்பாவோட குழந்தை இதா, அவங்க அம்மாவோட குழந்தை இதா அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத அது மூலமா தெரிய வரும். ஓகேவா? அதெல்லாம் வந்து எதுக்கு பயன்படுது, டிஎன்ஏ விரலியக்கை தொழில்நுட்பத்தில் நடைமுறை பயன்பாடுகள் யாவை அப்படின்றது. உட்கலப்பு வெளிக்கலப்பு வேறுபடுத்துக, இது ரொம்ப முக்கியம். அதான் சொன்னால வேறுபடுத்து கொஸ்டின், ஏன் எதுக்கு அப்படின்றத கொஸ்டின், நம்மளோட லைஃபோட ஒத்து போற கொஸ்டின், இதெல்லாம் வந்து யாருக்கு பிடிக்கும், டீச்சர்ஸுக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து ஏபிசி கொஸ்டின், இதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் கண்ணில் படுது அப்படின்னா படிச்சு வச்சிருங்க. ஓகேவா? அதே மாதிரி புக் இன்சைல போகும்போது ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொஸ்டின்லாம் வருது அப்படின்னா அதையும் படிச்சு வச்சிருங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அடுத்து விரிவாக வெளியில் பாருங்களேன். சடுதி மாற்றத்தை எடுத்துக்காட்டுன முறை ஜீன் குளோனிங் முறை. ஓகேவா? 1996ல டாலி அப்படின்ற ஆடு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அயன் வில்மட் அப்படின்றவர் அந்த டாலி அப்படின்ற ஆடை உருவாக்கியிருப்பாரு, பெண் ஆடை. அது உருவாக்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா குளோன் மூலியமா. யாரெல்லாம் கோட் பார்த்தீங்க, ஓகேவா, ஓஜி ஒரிஜினல் கோட், ஓகேவா, அந்த மாதிரி தான். ஓகேவா? குளோனிங் முறையில தயாரிச்சிருப்பாரு யார், அயன் வில்மட். அது வந்து ஒரு 6.5 வருஷம் கிட்டத்தட்ட உயிர் வளர்ந்துருக்கும். 2003ல உயிர் இழந்திருக்கும். அந்த ஆடு என்ன பண்ணிருக்கும், 2003ல உயிர் இழந்திருக்கும். அது யார் தயாரிச்சு அப்படின்னா அயன் வில்மாட் அப்படின்றவர். அந்த ஆட்டோட பேர் என்ன அப்படின்னா டாலி, அது ஒரு பெண் ஆடு. ஓகேவா? அது கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷம் அப்படின்றது உயிர் வந்திருக்கும். 2003ல செத்துருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது பாருங்களேன், பி என்ற ஜீன் வைட்டமின் ஏ உற்பத்திக்கு தேவைப்படுகிறது. இது ஆர் என்ற மரபு பண்பு மாறுபட்ட தாவரத்தை உற்பத்தி செய்ய கியூஇன் ஜீனோட்டம் இணைக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கான்செப்டா படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வெறுமனையா படிச்சா கொஞ்சம் மறக்கிற மாதிரி தான் இருக்கும், புரியாது, கடுப்பாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கான்செப்டா ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுதலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் இந்த ஒரு லெசனும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இதுல ஈஸியான கொஸ்டின் அப்படின்னா இந்த டிஎன்ஏ கொஸ்டின் தான். போன வாட்டி பார்த்தோம்ல, இந்த டிஎன்ஏ கொஸ்டின் மட்டும் தான் ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டா? அதனால என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டினும் ஜஸ்ட் பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் உடல் நலம் மற்றும் நோய்கள், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோ. பாருங்க, மனோவியல் மருந்துகள் என்றால் என்ன, இது வந்து என்னது ரொம்ப எளிமையா இருக்கும். புகைப்பிடிப்பதால் வரும் நோய்கள் கண்டிப்பா முக்கியம். இதெல்லாம் என்னது, உனக்கு இதெல்லாம் வந்து அவேரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் உன்கிட்ட கேட்பாங்க. உன்கிட்ட கொஸ்டின் எது கேட்குறாங்க, புகைப்பிடிப்பதால் வரும் தீமைகள் உனக்கு தெரியணும், தெரிஞ்ச அந்த தப்பா நீ பண்ண மாட்ட, மாணவர்களாகிய நீங்கள் அந்த விஷயத்தை நீ பண்ணக்கூடாது அப்படின்னா அதால வரும் தீமைகள் வந்து உனக்கு தெரியணும் அப்படின்னு என்ன பண்ணுது கவர்மெண்ட் எக்ஸாம், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் உன்ட்ட நினைக்குது. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் வைக்கலாம். பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்கலாம், ஆஃப்லி எக்ஸாம்லையும் கேட்கலாம். அதனால இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஏன், உனக்கு அவேரா இருக்கணும். ஓகேவா? என்னது, அதை பத்தி நீ வந்து ஜஸ்ட் வந்து பாடம் நடத்தும் போது படிச்சுட்டு போனேன், அதுக்கப்புறம் உனக்கு தெரியணும்ல, ஓ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு, அது நீ உன் மண்டையில இருக்கணும். ஓகேவா? அதனால வந்து இதெல்லாம் வந்து உனக்கு மனப்பாடம் பண்ற அளவுக்கு கொஸ்டினா கேட்பாங்க, அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் அதெல்லாம். ஓகேவா? மெட்டாசிஸ் என்றால் என்ன, இன்சுலின் குறைபாடால் ஏற்படுகிறது, எவ்வாறு ஏற்படுகிறது, அது HIV பரவக்கூடிய பல்வேறு வழிகள், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான ஒரு வினா, அது படிக்கணும். புற்றுசெல் சாதாரண சேர்ந்து எவ்வாறு ஏற்படுகிறது, 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து 4 மார்க். 4 மார்க்னா மினிமம் ஒரு 5-6 பாயிண்ட் எழுதுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? 4 மார்க்னா நான் 4 பாயிண்ட் தான் சார் எழுதுவேன் அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன், ஒரு பாயிண்ட் நீ தப்பா எழுதலாம், கதை அடிக்கலாம், மார்க் குறையும். ஓகேவா? அதனால அந்த புக்ல இருக்கிறது தெளிவா படிச்சு 4 பாயிண்ட் தான் இருக்குன்னா 4 பாயிண்ட் ஓகே. இல்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோ. ஓகேவா? இல்ல அப்படின்னா மறந்துருச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்காச்சும் உனக்கு தெரியணும். ஓகேவா? அதனால எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீ படிச்சு வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்து வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு நோய்களை வகைப்படுத்துக. ஓகேவா? இதுவும் முக்கியம்.
உடல் பருமன் உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு பரிந்துரைப்பதன் அவசியம் என்ன, ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த லெசனே ஃபுல்லா முக்கியம். ஓகேவா? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு லெசன் தான். அதனால இந்த லெசனே ரொம்ப முக்கியம் தான். அதெல்லாம் படிக்காம போகக்கூடாது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானதுதான். ரைட்டா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து, மது அருந்தியர்கள் ஏற்படும் பிரச்சனைகளை சரி தீர்வை தீர்க்க இதே நிகழ்வு ஏற்பட காரணமா வாழ்க்கை முறையை இதே ஆகும், இது சரி செய்து தீர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம லைஃபோட ஒன்றி போற மாதிரி இருக்கும், எளிமையா இருக்கும், படிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன் மது 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 நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம லைஃப்ல நார்மலா படிப்போம்ல, கல்லீரல் சேதமடையும் அப்படின்ற மாதிரி சில சயின்டிபிக் வேர்டு மட்டும் இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எளிமையா தான் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இது என்ன பண்ணலாம், அழகா கதை மாதிரியே எழுதலாம். ஓகேவா? கதை மாதிரி இருந்தாதான் கதை மாதிரி எழுதணும். அவங்க கான்செப்டா கொடுத்துருக்காங்கன்னா கான்செப்டா தான் எழுதணும். ஓகேவா? எல்லாத்தையும் கதை அடிக்க கூடாது. ஓகேவா? அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் என்ன இருக்கு ஏது இருக்கு அதே மாதிரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஓகேவா? அதனால இது முக்கியம். அடுத்து, ஆர்த்தோக்ளிரோசிஸ் ஏற்படுவதற்கான காரணங்களை கொழுப்பின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம், குப்பை உணவுகளை உண்பதாலும் மென் பாகங்களை மருந்துகளும் உடல் பருமன் போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் போதிலும் குழந்தைகள் அதனை விரும்புகின்றனர். இதை தவிர்ப்பதற்கு நீங்க எதுவும் ஆலோசனை இருக்குங்க. இதெல்லாம் நம்ம லைஃப்ல உள்ளது. என்ன பண்ணுவோம், வெளில போனா அந்த ஜூஸை விடுங்க, என்னது இளநீ குடிக்க மாட்டோம், பன்னெண்டு சாப்பிட மாட்டோம், ஆனா இதெல்லாம் பந்தாக குடிப்போம். ஓகேவா? அதெல்லாம் தயவு செஞ்சு செய்யவே கூடாது. உடலுக்கு என்னது தீங்கு தரக்கூடியது. ஓகேவா? அதனால அந்த மாதிரி பானங்கள் எடுத்துக்க கூடாது. இயற்கையா கிடைக்கிறது இளநீ குடிக்கலாம். என்னது அது ஒரு 30 ரூபா அப்படின்னா இளநீ குடிக்கலாம். இளநீ நமக்கு உடலுக்கு குளிர்ச்சி தருது, ஆற்றல தருது. அப்புறம் பனை நொங்கு குடிக்கலாம், பனை நொங்கு சாப்பிடலாம். என்னது உடம்புக்கு உடலை தணிக்குது, சூட்டை தணிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி பண்ணணும். இயற்கையா கிடைக்கிற பொருட்களை நீங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்லவா, போக்சோ கொஷின் 20.1 20.2 இருக்கு. இன்சைட் கொஷின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? கண்டிப்பா கேட்டிருக்காங்க 2-3 வாட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு இன்சைட் கொஷின். ஓகேவா? இது படிக்காம போவே கூடாது. ஓகேவா? இதுல இருக்குன்னா 10வது ரோம் லெட்டர்ல இருக்கு. தயவு செஞ்சு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, நான் சொல்ற கொஷின் அப்படியே இருக்கும். ஓகேவா? 1வது கொஷின் 2வது கொஷின் அப்படியே நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு ஸ்டாரை போடுங்க, இல்ல பெண்ணால ஹைலைட் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணி தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஷின் படிக்காம போவே கூடாது. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால இதெல்லாம் படிக்காம போக கூடாது. ரைட்டா? அடுத்து, மரங்கள் வெட்டப்படுவதால் உண்டாகும் விளைவுகள் யாவை? இதெல்லாம் ஜஸ்ட் ஈஸியா இருக்கும். கடைசி லெசன் வந்துட்டோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். வன உயிரினங்களின் வாழ்விடம் அளிக்கப்படுதல் ஏற்படும் விளைவுகள் இது எல்லாமே படிச்சிடலாம். ஓகேவா? மண் இருப்பதற்கான காரணிகள் எவை? என்னது மண் விலங்குகள் அந்த என்னது அந்த புல்லெல்லாம் மேஞ்சிருச்சு அப்படின்னா மண்ணரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனிதர்கள் என்ன பண்றாங்க, காட்டு அழிக்கிறாங்க. அந்த என்ன பண்றாங்க, கடல் ஓரத்துல இருக்க மரங்கள்லாம் அழிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஜஸ்ட் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா கதை மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே நீங்க ஈஸியா படிக்கலாம். ஒரு வார்த்தைகள் விடையிலே அப்படின்னா ரொம்ப எளிமையா படிக்கலாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு ஈஸியா தெரியும். அதனால 2 மார்க் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? மழைநீர் சேமிப்பு முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி காற்றில் ஏற்படக்கூடிய விளைவுகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்புறம் உயிரி வாயுவை பயன்படுத்துவதற்கான நன்மைகள் யாவை? இதுவும் நீங்க படிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் படிக்காம போவே கூடாது. ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள். சரியா? அதுக்கப்புறம் மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க செய்யறது? ஓகேவா? சயின்ஸ் எழுதுறத விட என்விரான்மெண்ட் எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? ஏன்னா எளிமையா இருக்கும், கதை மாதிரி இருக்கும், ஈஸியா படிக்கலாம். மண்ணரிப்பை நீர் எவ்வாறு தடுப்பீர்? இதெல்லாம் 7 மார்க்ல அழகா எழுதலாம். ஓகேவா? காடுகளின் முக்கியத்துவம் சொன்ன அதே மாதிரி ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் இதெல்லாம் படிக்காம போயவே கூடாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 22 லெசன். ஓகேவா? அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கறது எனக்கு காதுல இன்னும் ஒழுகுது. அதாவது என்ன அப்படின்னா, என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். இதெல்லாம் என்னது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா? இதை படிக்காம அடுத்த கொஸ்டின் போகக்கூடாது. அந்த மாதிரி உள்ள ப்ரியாரிட்டினா கொஸ்டின் இது பதிவு செஞ்சு ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. இதை படிச்சுட்டு என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், மீதி இருக்க கொஸ்டின்ஸை படிக்கணும். படிக்காம போலாமா அப்படின்னா படிக்கணும். ஏன், நான் பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனா வேற கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. இதுல நான் சில கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டிருக்காங்க, வேற எந்த கொஸ்டின் பேப்பர்லயே கேட்கல அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஓகேவா? அந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால டைம் இருக்கு அப்படின்னா இருக்கிற மீதி எல்லா கொஸ்டினும் படிங்க. இதை கண்டிப்பா படிச்சுட்டு மீதி இருக்க கொஸ்டினும் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் 70+ அப்படின்றத எடுக்கலாம். இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா புக் என்ன பண்ணலாம், புக் இன்சைட் கொஸ்டின் போகலாம். வேறுபடுத்த கொஸ்டின் நீங்க அப்படியே புக்கை திருப்பிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஏதாச்சும் கான்செப்டா இருக்கா, அங்க ஏதாச்சும் வேறுபடுத்துக்க இருக்கா, அங்க ஏதாச்சும் நம்ம லைஃபோட ஒத்து போகுதா, அந்த மாதிரி கொஸ்டின் புக் பேக்ல கேட்காம புக் இன்சைட்ல இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அதை படிக்கலாம். இந்த மாதிரி முக்கியமா இருக்கிற வினாக்களை நீங்க என்ன பண்ணணும், அதை படிக்கணும். புரியுதா?
அதே மாதிரி கடைசியாக ஒரு டிப் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா கணக்கீடு கொஸ்டின். ஓகேவா, உங்களுக்கு யாழினி சார் நிறைய வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல வந்து உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஷாவணி மேம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி எப்படிலாம் அந்த ஃபார்முலாலாம் சால்வ் பண்றது, எப்படி அந்த சமன்பாட்டை தருவிக்கிறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை போய் பாருங்க. ஆஷா மேம் வந்து பயாலஜியில் எப்படி வந்து ஈஸியாக படம் வரைஞ்சி பாகம் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்க. இந்த கொஸ்டின்லாம் ப்ரியாரிட்டி கொஸ்டின். ஓகேவா, அதெல்லாம் வந்து செஞ்சு படிச்சிருங்க. கண்டிப்பாக அதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. கணக்கீடு கொஸ்டின் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின்ல தயவு செஞ்சு சில டைம் கேட்டு வச்சிடறாங்க. என்னது நான் பார்த்த வரையும் ஓகேவா, கொஸ்டின் பேப்பரை பார்த்த வரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா 32 வினாவே கட்டாயமாக எழுதுக அப்படின்னு மேல ஒன்று போட்டுறாங்க. அதை பார்த்தவமே பக்குன்னு இருக்கு. இதை யாரா கம்பல்சரியா கேட்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால என்னது அந்த 32 வினா வந்து 32வது வினாவை கட்டாயமாக எழுதுவோம் அப்படின்னு போட்டு வச்சிடறாங்க. இதை யாரா போய் கேட்டீங்க, இதாண்டா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும்போது அப்படின்னா அப்போ வந்து என்னது ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அங்கதான் டெஸ்ட். அங்கதான் என்ன பண்றாங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இது இவனுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அதனால என்னது அது தெரியணும். அப்ப தெரிஞ்சாதான் முடியும் ஈஸியா மார்க் எடுக்க முடியும். ஓகேவா, அதனால அந்த கொஸ்டினும் படிக்கணும். ஓகேவா, இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு யாழினி சார் நடத்திருப்பாங்க. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க. அது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, வரப்போற எக்ஸாம்ல என்ன பண்ணுங்க, நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்கணும். சயின்ஸ்ல 70+ அப்படின்றது இருக்கணும். ஓகேவா, நிறைய பேர் வந்து தமிழ்ல வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தீங்க. வீடியோஸ் லைவ்ல சார் எடுக்கும்போது மேம் எடுக்கும்போதெல்லாம் அதுக்காகன்னு வச்சுக்கோங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கொஷின் அப்படியே வந்து ரோம் லெட்டர் போட்டு என்ன பண்ணிக்கோங்க, கொஷினை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த கொஷின்லாம் படிக்காம போவாதீங்க. அதே மாதிரி எந்தெந்த கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நான் பார்த்த வரையும், நான் அனலிசிஸ் பண்ண வரையும் எனக்கு தெரிஞ்சது என்னது அப்படின்னா வேறுபடுத்த கொஷின், ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற கொஷின். அதுக்கப்புறம் என்னது ஆனா ஆவண்ணா ஈயனா ஏபிசி போட்டு கேட்குற கொஷின். 2 மார்க்கு 4 மார்க்லையும் கேட்குறாங்க. 2 மார்க் 3 சேர்த்து என்ன பண்றாங்க 7 மார்க்லையும் கேட்குறாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ். ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அடிக்கடி, ஓகேவா, 1 வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை, அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இந்த கொஷின்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதெல்லாம் தயவு செஞ்சு படிச்சிருங்க. நான் இன்சைட்ல சில கொஷின் எழுதியிருப்பேன். அந்த பாயிண்ட்ஸ் கொஷின், அந்த இம்பார்ட்டன்டா இருக்கிற அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த கொஷினும் படிச்சிருக்கணும். ஓகேவா, அதெல்லாம் வந்து படிக்காம போகவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஷின். வரப்போற எக்ஸாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போய் அனுப்புங்க. ஓகேவா, என்னது எனக்கு தெரியாது சார், எனக்கு வராது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களாலையும் முடியும். ஓகேவா, நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களாலையும் 70+ அப்படின்றது எடுக்க முடியும். 25 மார்க் இன்டர்வல் போட்டா என்னது 90க்கு மேல வந்துருது மார்க். ஓகேவா, அதனால வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இதனால எழுத முடியும், என்னால பண்ண முடியும் நம்ம கான்ஃபிடென்ட் வருங்க. ஏன்னா அது டைம் கம்மியா இருக்கு, எல்லாத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னா எப்படி பிரிச்சுக்கோங்க அப்படின்னா 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க் அப்படின்னு பிரிங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரே டைம்ல படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல ஒரு ட்ரிக் இருக்கு, என்னன்னு பாருங்களேன். இப்போ 2 மார்க் இருக்கா, 2 மார்க் ஃபுல்லா படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சும்மா வந்து இன்னும் 22 வரையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா நான் இப்படி தான் படிப்பேன். பக்கத்தில் வந்து ஒரு கட்டம் போடணும். இதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம், சும்மா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் 1ல இருக்க 2 மார்க்லாம் படிச்சிட்டீங்களா அப்படின்னா ஒரு டிக்கை போடணும். இது கண்டிப்பா சொல்றேன், செம கான்ஃபிடென்ட் தரும். என்ன பண்ணும், இந்த மாதிரி வந்து இன்னும் 2ல இருக்க 2 மார்க் படிச்சிட்டீங்களா, இந்த மாதிரி வந்து டிக் போட்டே வரணும். டிக் போட்டே வரும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவ்வளோத்த படிச்சிட்டோமா அப்படின்றப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஓகேவா, அப்ப என்ன அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்மளால எழுத முடியும். அதே மாதிரி 4 மார்க்குக்கு இல்லை அப்படின்னா புக்குக்கு நோட்ஸ்ல என்ன பண்ணுங்க, ஒரு லெசன் முடியும் போதும் அதில் ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு கட்டத்தை டிக்கை போட்டுருங்க. டிக்கு போடும்போது என்ன இருக்கும், நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா, ஓ இதெல்லாம் முடிச்சிட்டோமா, நம்ம இதெல்லாம் வந்து படிச்சு வச்சிருக்கோம், ஒரு வாட்டி படிச்சு வச்சிட்டோம். ஓகேவா, இன்னும் நம்ம பண்ண வேண்டியது ரிவிஷன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தோணும். ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் மட்டும் பண்ணா போதும். இதுல உங்களுக்கு ஒரு ட்ரிக் என்ன இருக்கு தெரியுமா, ஈஸியா 7 மார்க் எழுதிடலாம். உங்களுக்கு 2 மார்க் தெரிஞ்சா, ஈஸியா 4 மார்க் தெரிஞ்சா 7 மார்க் எழுதிடலாம். ஏன்னா சார் அப்படின்னா பார்த்து என்ன பண்ணிருக்காங்க, ஏபிசின்னு சொல்லி 3 2 மார்க் சேர்த்து எழுதுறாங்க, ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க் சேர்த்து ஒரு 7 மார்க்ல கேட்கறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து என்ன பண்ணலாம், அப்ப இருக்கிற 2 மார்க் இருக்கிற 4 மார்க் படிச்சா ஈஸியா 7 மார்க் எழுதலாம். 7 மார்க் படிச்சா அதுல இருந்து கான்செப்ட் தெரியுது அப்படின்னா அந்த 2 மார்க்ல போட்டு எழுதலாம். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு இதெல்லாம் படிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியா சயின்ஸ்ல 70+ அப்படின்றது எடுக்கணும். ரைட்டா, படம் வரைய தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் வரைய கத்துக்கோங்க. ஓகேவா, யாராச்சும் படம் வரைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, எப்படிடா வரைகிற சொல்லித்தாடா அப்படின்னு உட்காந்து கேளுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஏன் அப்படின்னா அதெல்லாம் மார்க் கம்மி பண்ணவே முடியாது. ஓகேவா, படம் நல்லா பர்ஃபெக்டா வரைஞ்சிட்டீங்க, பாகவும் கரெக்டாக குறிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல மார்க் கம்மி பண்ண முடியாது. ஓகேவா, ஆனா இதே ஒரு 2 மார்க் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னா மார்க் கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி சில பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஓகேவா,
அதனால என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு போகணும். நான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதெல்லாம் படிக்காம போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கேட்பாங்க. இதை தாண்டி நீங்க படிக்கணும். இதை மட்டும் படிக்கக்கூடாது, இதை தாண்டி நீங்க படிக்கணும். யாரு 70+ எடுக்கணும் சார், என்னோட டார்கெட்டே தான் சார் சயின்ஸ்ல அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிங்க. டைம் இருக்கு அப்படின்னா புக்கு சரி போங்க, ஏதாச்சும் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு, கேட்கறான் கேட்கல, வருது வரல, என்னது நான் கத்துக்கணும்னு தான் படிக்கிறேன். நான் மார்க்கு, எனக்கு இந்த மார்க் வேணும் அந்த மார்க் வேணும்னு நான் ஓகே அது ஒரு ப்ரியாரிட்டின்னு வச்சுப்போம். ஓகே எனக்கு மார்க்கும் வேணும், ஆனா நான் கத்துக்கணும் தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், நீங்களே கத்துக்க தான் படிக்கிறேன், இதுக்காக தான் படிக்கிறேன், எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள கேள்வியை கேளுங்க. கேட்டு என்ன பண்ணணும், அதை படிக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா கணக்குகள் கொஸ்டின் என்னது சால்வ் பண்ணுங்க அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும். இது கண்டிப்பா படிக்காம போகவே கூடாது. கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கறாங்க. இது யாழினியன் சார் நடத்திருக்காங்க, ஷாவணி மேம் நடத்திருக்காங்க. அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க, நம்மளோட யூடியூப் சேனல்ல தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதுல இருந்து அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க எழுதுனீங்களா போதும், ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? இன்னைக்கு முக்கியமா என்ன பண்ணிருக்கோம், 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் அப்படின்றத படிச்சிருக்கோம். கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்த்துட்டு போனீங்கன்னா உறுதி 70+ உறுதி. ஓகேவா? அது மாதிரி ஈஸியா எடுக்கலாம். ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட்டை பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சார் கொஸ்டின்லாம் கிடைச்சிருச்சு சார், நான் மட்டும் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு இருக்கக்கூடாது, அவனும் படிக்கட்டும் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட நன்மைக்காக தான். ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, அப்புறம் திருப்புதல் தேர்வு இருக்கு, ரிவைஸ் எக்ஸாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் நிறைய லைவ்ஸ் அப்படின்றது நம்ம சேனல்ல இருந்து வரப்போகுது. இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். இல்லை அப்படின்னா வீடியோ நோட்டிஃபிகேஷனே காமிக்காது, நீங்க மிஸ் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாருமே போட்டி போட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? சில கான்செப்ட் வீடியோ போடலாம், சில ப்ளூ பிரிண்ட் வீடியோ போடலாம், ஒரு ஸ்டடி பிளான் போடலாம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை லாங்கா என்ன பண்ணுங்க, நல்லா அழுத்தி வச்சிருங்க. ஓகேவா? படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்ணிடணும். ஓகேவா? அதே மாதிரி லைக் போடாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக்கை போடுங்க. ஓகேவா? இதே மாதிரி வீடியோ பண்ண எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? அதனால லைக்கை தட்டி விடுங்க பாக்குறவங்க எல்லாருக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப் வேணுமோ, நிறைய பேர் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, கடைசியா ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்தா நல்லா இருக்கும். ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? நிறைய நாள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்ததுனால வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. எப்போ அப்படின்னா சார் போடும்போது, மேம் போடும்போது கீழே தமிழ்லையும் மேம் அப்படின்னு சில பேர் போட்டுட்டு இருந்தீங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால தமிழ்ல இந்த பிடிஎஃப் அப்படின்றது கிடைக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே 1வது கொஸ்டின் 3வதா இருக்கா, ரோம் லெட்டர் 5ல 2வது கொஸ்டினா இருக்கா, ரோம் லெட்டர் 5ல 6வது கொஸ்டினா இருக்கா அப்படின்னா நீ நோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன் வேற கொஸ்டின் வேற புக்கு கிடையாது, ஒரே புக்கு தான். உனக்கு இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்ல இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதனால என்ன பண்ணலாம், நீ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை என்ன பண்ணிக்கோங்க, இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றது. நான் பண்ணுங்க பக்கத்துலேயே நான் 7 மார்க்ல கேட்டிருக்காங்க, பக்கத்துலேயே நான் 4 மார்க்ல கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, பக்கத்துலேயே நீங்களும் 7 மார்க் நீங்களும் 4 மார்க் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க. நான் சும்மா சொல்லலை, ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன். கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அதே மாதிரி என்னது எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகேவா? சில கொஸ்டின் நம்ம படிச்ச கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம சொன்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. சார் இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் வேற வீடியோஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால எக்ஸாம்ல ரிப்ளிகேட் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அதனால எக்ஸாம்ல ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போடாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் தட்டி விடுங்க. அதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் பார்க்காம போவே கூடாது. ஓகேவா? சால்வ் பண்ற கொஸ்டின்லாம் பார்க்காம போவே கூடாது. கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துட்டு போகணும். ஓகேவா? இதோட ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே லிங்க் பண்றேன். ஓகேவா? கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? என்னென்ன பார்த்தோம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான வினாக்கள். ஓகேவா? ஓகேப்பா, பார்த்துக்கோங்க. நான் ஃப்ரீ பிடிஎஃப் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுங்க, படிங்க. ஓகேவா?
இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழன். ஓகே.